இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒருத்தர் வராப்ல அந்த ஏரியால எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க போல. யாரோ வக்கீல் இந்த தடவை நிக்கிறாரு, அவருக்கு ஓட்டு போடும்படி கேட்டுக்கொள்கிறோம்னு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது. துப்பாக்கியை ஒப்படைக்கணும். எலெக்ஷன் டைம்ல எல்லாம் துப்பாக்கி யாராவது லைசன்ஸோட வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அதை எலெக்ஷன் முடிகிற வரை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணுங்கிறது உத்தரவு. நோட்டீஸ் எல்லா வீட்டுக்கும் வந்திருக்கும் போல. அவர் ஒருத்தவர் கொடுத்துட்டு போறார். எல்லாரும் கொடுத்துட்டாங்களான்னு உள்ள இருந்து சத்தம். ஒருத்தரை தவிர மித்த எல்லாருமே துப்பாக்கியை கொடுத்துட்டதா இவர் பதில் சொல்றார். கட் பண்ண அந்த பக்கத்துல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம். ஹீரோயினை தான் கட்டிக்க போறாப்ல. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரொம்ப சிம்பிளா கல்யாணம் பண்றாங்க. அந்த சமயமா பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவருக்கு கால் வருது. போன்ல எடுத்து பேசினதுக்கு பிறகுதான் தெரிய வருது துப்பாக்கி ஒருத்தவர் சரண்டர் பண்ணணும்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, அவர் மிலிட்டரியில வேலை பார்த்த மிலிட்டரிக்காரர். அந்த மிலிட்டரிக்காரரோட புள்ள தான் இவன். இவனுக்கு இங்க கல்யாணம் நடந்துட்டு இருக்குது. அப்பாக்கு போன் பண்ணா எடுக்கலையே லேண்ட்லைன் நம்பர்லன்னு கேட்க, அவர் போனுக்கு பக்கத்திலே இருக்க மாட்டாப்ல. என்ன மேட்டர் சொல்லுங்கன்னு கேட்க, இந்த மாதிரி துப்பாக்கி கொண்டு சரண்டர் பண்ணிருக்கணுமே, இன்னும் சரண்டர் பண்ணாம இருக்கிறீங்க, வந்து சரண்டர் பண்ணுங்கன்னு கூப்பிடுறாங்க போலீஸ்காரங்க. சார், அந்த மாதிரி நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வெளியில இருக்கிறேன், வரதுக்கு 4:30 மணி ஆயிடும், அதன் பிறகு கொண்டு வந்து கொடுத்தா பரவாயில்லையான்னு கேட்கிறார். இல்ல அது வேலைக்காகாது, நீ அட்ரஸ் சொல்லு, நானே வந்து வாங்கிக்கிறேங்கிறாரு போலீஸ்காரர். அட்ரஸே வேற வழி இல்லாம இவன் சொல்லிட்டு கட் பண்ண பிறகு அப்பா தெரியாதனமா அந்த துப்பாக்கியை தொலைச்சுட்டாப்ல. துப்பாக்கி எங்க இருக்குன்னே தெரியல, இப்ப சரண்டர் பண்ணணுமே, என்ன பண்றதுன்னு தெரியாம மாப்பிள்ள முழிக்கிறார். அப்புறம் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருது. கல்யாணத்தை முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஒரு பையன் அந்த பக்கம் நிக்கிறான். மாப்பிள்ள பார்த்துட்டு பொண்ணை கொண்டு போய் அறிமுகப்படுத்துறார். சரி நீங்க போங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அப்புறம் பேசிக்கலான்னு அந்த பையன், சொந்தக்கார பையன் நினைக்கிறேன், கிளம்பிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அப்பாவுக்கு போன் பண்ணி பேசும்போது அப்பா போன்ல கொஞ்சம் டென்ஷன் பாட்டி டென்ஷனா கத்திக்கிட்டே இருக்கிறார். துப்பாக்கி காணோம், என்ன பண்ண சொல்ற என்ன, போலீஸ்காரங்க வந்தா வரட்டும் பாத்துக்கலான்னு எரிஞ்சு விழுகிறார் அவர். போலீஸ்காரங்களும் என்ன சார் துப்பாக்கி காணோங்கிறீங்க, முன்னாடியே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாமா, இப்ப இந்த எலெக்ஷன் நடக்கலன்னா உங்களுக்கு துப்பாக்கி தொலைஞ்ச மேட்டரே எங்களுக்கு தெரியாம போயிருக்கும், இவ்வளவு அசால்ட்டா இருக்கிறீங்க, மிலிட்டரியில தானே வேலை பார்த்தீங்கன்னு இந்த பக்கம் பேசிட்டு இருக்காரு போலீஸ்காரர் அப்பாவை பார்த்து. அதே சமயம் புள்ள அந்த பக்கம் கல்யாணம் கட்டிட்டு வராரு. நான் தான் புள்ளன்னு அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஓ, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறீங்கல்ல, 2 நாள் கல்யாணத்துக்காக தான் லீவ் போட்டுருக்கீங்கல்ல அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன மிலிட்டரியில வேலை பார்த்து இப்படி இருக்கிறாரு அப்பான்னு பேசினதும் அப்பாவுக்கு கோவம் வந்துருது. உனக்கு என்னையா, ஒரு கம்ப்ளைண்ட் தானே கொடுக்கணும், இப்பயே எழுதி கொடுக்கவா, இல்ல நாளை காலைல கொடுக்கவா, சும்மா ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சுன்னா பேசிக்கிட்டே பயா அப்படின்ட்டு டென்ஷன்ல போலீஸ்காரரையே கத்திட்டு மிலிட்டரிக்காரர் உள்ள போறார். என்ன இப்படி டென்ஷனா இருக்கிறாருன்னு போலீஸ்காரங்க பேசிட்டு சட்டுப்பட்டுன்னு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, அந்த கன்னோட லைசன்ஸ் காப்பியோட கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்ன அப்படின்னு பேசிட்டு போறாங்க. இதே சமயம் பொண்ணு உள்ள வரா. இன்னும் மாமனாரும் பொண்ணும் நேருக்கு நேரா பேசிக்கல. ராத்திரி நைட் டைம் தன்னோட அண்ணனுக்கு ஹீரோ போன் பண்ணி பேசுறாப்ல. அண்ணங்கார எப்படி இருக்கிறாப்ல மிலிட்டரி, இன்னும் அதே மாதிரி முறைச்சுக்கிட்டு தான் தெரியுறாரா, அவரோட தொல்லை தாங்காம தான் நான் இங்க ஃபாரினுக்கு ஓடியாந்துட்டேன், புது பொண்ணு சமாளிச்சு இருந்துருவாளான்னு விசாரிக்கிறாரு அண்ணன். அதெல்லாம் இருப்பாரு பாத்துக்கலாங்கிறாப்ல மாப்பிள்ள தம்பி பேசிட்டு இருக்கிறான். அப்புறம் 2 பேரும் தூங்க போயாச்சு. அடுத்த நாள் காலையில டீயை போட்டு சாப்பிட்டுட்டு வீட்டோட பின்பக்கத்து தோட்டத்துக்கு பார்த்தா அங்க மரத்துக்கு மேல ஒரு ரேடியோ புட்டி தொங்கிக்கிட்டு இருக்குது. என்னது இது வித்தியாசமா மரத்துக்கு மேல ரேடியோ புட்டி தொங்குதுன்னு கேட்டா, இந்த ஏரியா பக்கம் நிறைய குரங்குகளோட தொல்லை, குரங்கு வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா வீட்டுல இருக்க எதையாவது எடுத்துக்கொண்டு மரத்துல எங்கேயாவது தொங்க விட்டு போகுது, நாங்களே எடுக்காம அப்படியே விட்டுவிட்டோம், இதோ அந்த ரேடியோ பட்டி மாதிரி என்னெல்லாம் மரத்துல தொங்குதோங்கிறாப்ல ஹீரோ வெள்ளந்தியா பேசிட்டு இருக்கிறார். அப்புறம் பார்த்தா ஒரு 4-5 பேரை வர சொல்லி மரத்துல ஏற சொல்லி அந்த துப்பாக்கியை கூட குரங்கு எடுத்திருக்கலாம், இங்க மரத்துல எங்கேயாவது வச்சிருக்கலாம்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. தெரிஞ்ச போலீஸ்கார ஒருத்தவர் 2 நாள் லீவ் போட்டு இவங்களோட அலைஞ்சிட்டு இருந்தவர் அங்கதான் இருக்கிறாரு. இன்னைக்கு நான் டியூட்டிக்கு போனோம், இங்க துப்பாக்கி கிடைச்சா சரி, அப்படி இல்லையா துப்பாக்கியை எவனாவது திருடி அந்த துப்பாக்கியை அவன் பயன்படுத்தினானாதான் அந்த துப்பாக்கியை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியும், அது வர காத்து தான் இருக்கணும், நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறார். அப்புறம் மரத்தை போட்டு உழுப்புனதுல சின்ன வயசுல நம்ம ஹீரோவை யூஸ் பண்ண அந்த டாய் பொம்மை அதெல்லாம் மேல இருந்து கீழே விழுகுது. தேடி பார்த்துட்டு அந்த கூட்டமெல்லாம் ஒவ்வொருத்தரா கிளம்பிட்டாங்க, ஒன்னும் கிடைக்கலையேன்னு. ஆனாலும் இவருக்கு மனசு கேட்காம ஒரு மரத்தை இந்த வயசுல ஆட்டி பாக்குறார். இதையெல்லாம் மருமக புள்ள பாத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா திருதுப்புனி ஏதோ எழுதி வச்சுட்டு எங்கேயோ மாமனார் கிளம்புறாப்புல தெரியுது மிலிட்டரிக்காரர். அவருக்கு ரொம்ப இந்த பழங்குடியின மக்கள் பாடக்கூடிய அந்த பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல. அருணாச்சல பிரதேசத்துல இந்த பாடல் ஃபேமஸ். அதையெல்லாம் டேப் பொட்டியில எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாராம். டேப் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டு கிளம்ப போற சமயம் கதவை பார்த்தா சரியா பூட்ட முடியல. பூட்டி பார்த்துட்டு டென்ஷன்ல ஆட செயின்னு அப்படியே போட்டுட்டு காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. கார்ல கிளம்புறவரு அந்த டிராபிக் பக்கம் போய் நிக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தா எலெக்ஷனுக்காக ஒரு கூட்டம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இவர் தான் டென்ஷன் பாட்டியாச்சே, எதுக்கு நிக்கிறாரெல்லாம் போட்டு ஹார்னை போட்டு அமுக்கு அமுக்கிட்டு இருக்கிறார். நடுவுல ஒரு போலீஸ்காரங்களோட வண்டியும் நிக்குது. அந்த சத்தம் அங்க பிரச்சாரத்துல இருக்கிறவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுது. அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு போலீஸ்காரர் குறுக்க இருக்கிற ஆட்டோ கிட்டோ வண்டி கிண்டி எல்லாம் கிளியர் பண்ணி அவசரமா போக நினைக்கிறவரோட வண்டியை முன்னாடி அனுப்பி விடுறாங்க. அப்படி வண்டி கிராஸ் ஆகி போகும்போது தான் இதோ மிலிட்டரிக்காரர் கிளம்பிட்டாரு, வீட்டை விட்டே வெளியில போக மாட்டாருன்னு சொன்னாங்க, இப்ப வண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் விசாரிப்பாப்ல. அப்போ வேண்டப்பட்ட போலீஸோ இவரோட மூத்த பையன் கூட நான் படிச்சேன் ஸ்கூல்ல ஒன்னா, அப்பெல்லாம் நல்ல பேர் இருந்துச்சு அப்படிங்கிறாப்ல. அப்ப இப்போ நார பேர் ஆயிப்போச்சான்னு
கேட்டா, அட அதெல்லாம் இல்ல சார், எப்பயாவது வெளியில போவார், அந்த மாதிரி வெளியில போறாப்லன்னு யதார்த்தமா பேசுறாரு வேண்டப்பட்ட போலீஸ். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா காட்டுக்குள்ள ஒருத்தர் சாராயம் ரெடி பண்ணி ஒரு பைக்குள்ள வச்சு நான் வர்ற வரைக்கும் சாப்பிடாம இருக்கணும், நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையில அனுப்பிச்சு வைக்கிறார். இந்த மிலிட்டரிக்காரரை பார்த்ததும் நீ போடா நான் பின்னாடி வரேன்றாரு. ரெண்டு பேரும் ஹாய் சொல்லிக்கிறாங்க. அப்படியே அங்க சீனு கட்டு. அடுத்து பார்த்தா ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்காக லேப்டாப்பை ஒய்ஃப் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. போட்டோஸ்ல பார்த்தா வேற ஒரு ஷாக்கான நியூஸ் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு கல்யாணமாகி 7 வயசுல ஒரு குழந்தை கூட இருந்திருக்கான். அந்த கல்யாண போட்டோ, குழந்தை போட்டோ இது எல்லாமே அங்க செவத்துல தொங்க விடப்பட்டிருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் 2வது சம்சாரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் சிம்பிளா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தோணுது. அப்புறம் ஒரு மீட்டிங்க ஆர்கனைஸ் பண்றான். யாரு? மொத பொண்டாட்டியுடைய தம்பின்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோவுக்கு மச்சாங்காரன். எதுக்கு மீட்டிங் இப்போ ஆன்லைன்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு NGO இருக்குதான், காணாம போன குழந்தைகளை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுல அந்த NGO கொஞ்சம் ஆர்வம் காட்டும் போல. இவரோட மொத பொண்டாட்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துடுறாங்க பாவம். இவங்களோட புள்ள 3 வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போயிட்டானா பாவம். அப்படி காணாம போன பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த NGOட உதவியை கேட்டுட்டு இருக்கிறார் இவர். அந்த டீடைல்ஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு சரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நாங்களே சொல்றோம், பார்க்கலாம் அப்படிங்கிறாப்ல சொல்லிட்டு அந்த மீட்டிங் முடியுது, கட் ஆகுது. ஆனா இந்த விஷயத்தை எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு தான் ஹீரோ கல்யாணம் பண்ணிருக்கிறார். கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ அவன் வேலை பார்க்குற அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்க ஆபீஸுக்கு போயிருக்கிறார். என்ன புதுமாப்பிள்ள இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படிங்கிறாப்ல அங்க சில பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒருத்தருக்கு இவர் கட்டிக்கிட்ட அந்த பொண்ணை பத்தி நல்லா தெரியுது போல. அவங்க ஐடில வேலை பார்த்தவங்க. இப்போ அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஹவுஸ் ஒய்ஃபா இவரை கட்டிக்கிட்டு இங்க இருக்கிறாங்களா. அவங்களுக்கு நடிப்பு, இந்த டிராவல் பண்றது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிய வருது. அதே சமயம் ஒரு அப்டேட் வருது. 11வது கேட்டு பக்கம் ஏதோ துப்பாக்கி சத்தம் கேட்டதா ஃபாரஸ்ட்ல. போன தடவை எந்த கேட்ல கேட்டதுன்னா 10வது கேட்டு பக்கம் கேட்டிருக்குது. அது சம்பந்தமா பேசிட்டு வெளியில வரும்போது பார்த்தா வெளியில இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட டெம்பரரி வாட்ச்மேன் ஹீரோவோட அப்பாவை கூட அடிக்கடி ஒருத்தர் பாப்பார்ல, ஒரு ஹாய் சொல்லுவாரு, அவர் தான். அவர் இங்க போன் பேசிட்டு விருட்டன்னு கிளம்புறாரு. கட் பண்ணா இப்போ அப்பங்காரன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நான் கேட்டது என்னாச்சு அப்படி இப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட போட்டு செம திட்டிட்டு இருக்கிறார். இவங்களும் போன் பேசிட்டு சார் லே செக்ரட்டரி ஆபீஸுக்கு வர சொல்லிருக்காங்க, அங்க போய் விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லி இந்த அம்மா அனுப்புது. உடனே அவரும் கிளம்புறாரு. பார்த்தா கொடையை மறந்து வச்சிட்டார். இந்த மாதிரி தான் கொடையை ஞாபகப்படுத்தி கொடுப்பாங்க. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல நியூஸ் சேனல்ல 11வது கேட்டு பக்கம் துப்பாக்கி சத்தம் கேட்டதை பத்திய நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. பார்த்தா அங்க யானையோட பேனர் ஒண்ணு இருக்குது. அந்த பேனர்ல பார்த்து யானைய சுடுறாப்ல குறி பார்த்து யாரோ சுட்டெல்லாம் பார்த்துருக்காங்க போல தெரியுது. அந்த தோட்டாவோட சைஸ் என்னங்கிறது உட்பட அங்க விசாரணை படு தீவிரமா நடந்துட்டு இருக்குது. துப்பாக்கி மேட்டர் உள்ள இறங்குனதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. ஃபாரஸ்ட்ல இது நடந்ததுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்துருது. அங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட வாட்ச்மேன் வருவாப்ல. அவரை பார்த்ததும் ஊர்க்காரங்க சில பேரு, ஏய் ஒரு காலத்துல நீயும் ஒரு நக்சலைட் ஆளா தானே இருந்த, இதுக்கு உனக்கு சம்பந்தம் இருக்குதா அப்படி இப்படி நிறைய பேர் அவரை பத்தி பேசுறாங்க. ஒரு காலத்துல நக்சலைட்டா இருந்தவர் இவர் தான். அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களை வீட்டுல இருந்தே தயாரிச்சு கொடுத்தது இவர் தானா. இப்ப இதெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனாலும் இவர் அடிக்கடி நம்ம ஹீரோவோட அப்பாவை பாப்பாரு போல தெரியுது. அதெல்லாம் குறைச்சுக்க சொல்லி அங்க இருக்கிற சில பேர் பேசிக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து தான் அண்ணன் கூட வீடியோ கால்ல பேசும்போது கூட அண்ணனும் அதான் சொல்றாரு, நியூஸ்ல இந்த மாதிரி மேட்டரை கேள்விப்பட்டேன், அந்த வாட்ச்மேன் கிட்ட அப்பா பெருசா எதுவும் வச்சுக்க வேணாம்னு சொல்லு, அவங்க கூட்டணியே சரியில்லைங்கிறாப்ல அவரு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ ராத்திரி 7:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஹீரோவோட அப்பா வீட்டுக்கு வரல. அத பத்தி ஹீரோயின் விசாரிப்பாங்க. எப்போ வர டைம் தான் வந்துருவாரு அப்படிங்கிறாப்ல ஹீரோ சொல்றாரு. ஆனா அந்த பக்கம் பார்த்தா அவர் ஓட்டிட்டு வந்த வண்டி பிரேக் டவுன் ஆகி நிக்கிறாப்ல தெரியுது. போனை போட்டு கரெக்டா சாப்பிடுற நேரமா போனை போட்டு இந்த மாதிரி வண்டி நின்னு போச்சு, வந்து கூட்டு போ அப்படிங்கிறாரு அப்பா. உடனே இவன் சாப்பிடாம கொள்ளாம விருட்டுன்னு அப்பாக்காக கிளம்புறான். கூடயே அவங்களும் நானும் வரேன்னு கிளம்புறாங்க. ஒரு காரை ஓட்டிட்டு 2 பேரும் இங்க வராங்க. வர்றதுக்கு இவ்வளவு நேரமாக்குன்னு அதுக்கும் திட்டு. ஆனா ரொம்ப வேகமா தான் அவர் வந்திருக்கிறாப்ல. இதெல்லாம் பொண்டாட்டி பாத்துக்கிட்டு தான் இருக்குது. உள்ள உட்காந்து ஸ்டார்ட் பண்ணா வண்டி டப்புன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. ஏதாவது பேட்டரி கூலிங் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கும். நான் தான் பேட்டரியை மாத்த சொன்னேன் அப்படின்னு சொன்னா மட்டும் சரியா போச்சா, செஞ்சுல வைக்கணும்னு அதுக்கும் திட்டு. இவர் மேல தப்பு வரக்கூடாதுன்னு ரொம்ப கிளியரா இருக்கிறாரு, திட்டிக்கிட்டே இருக்கிற. வண்டியில ஏறி உட்காந்ததும் சரி நீ வண்டி எடுத்துட்டு வான்னு இவர் முன்னாடி போக பின்னாடி பொண்டாட்டி ஃபாலோ பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு வராங்க. அன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம காட்டு பக்கம் போய் சில ஃபைல்ஸை தீயில எரிட்டு அப்படியே கொளுத்துறாரு அப்பங்காரன். மிலிட்டரிக்காரர் கொளுத்திட்டு போய் படுத்துக்கிட்டாரு போல. அப்புறம் மருமகளை பார்க்கும்போது ராத்திரி நேரம் தூரத்துல ஏதோ நெருப்பெரியுதுன்னு புருஷங்கிட்ட காட்டுறாங்க. 2 பேரும் டார்ச் லைட் எடுத்துட்டு வந்து அந்த பக்கத்துல என்ன ஏதுன்னு பாத்துருப்பாங்க. காலையில போலீஸுக்கு போன் பண்ணிட்டாங்க. அந்த வேண்டப்பட்ட போலீஸ் வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அந்த இடத்த பார்த்துட்டு சுத்தி இருக்கிற மித்த எல்லா தோட்டத்திலையும் புல்லெல்லாம் நல்லா நிறைய வளர்ந்து கிடக்குது. ஆனா இங்க மட்டும் அந்த புல்லோட உயரம் எல்லாம் கம்மியா இருக்குது. ஆனாலும் இந்த புற்களோட உயரம் எல்லாம் ஒரே அளவுல இருக்குது. இப்படி இவரை அப்சர்வ் பண்ற சில விஷயங்களை சொல்றார். செக் பண்ணி பார்த்துட்டு எதையோ எரிச்சிருக்காங்க, யாரு எரிச்சாங்கன்னு தெரியல. ஆமா இந்த இடம் யாரோடது அப்படின்னு விசாரிக்கிறார். நம்ம இடம் தான் சார் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. இதோ கொஞ்சம் தள்ளி இருக்கிற அந்த இடமெல்லாம் யாரோடதுன்னு கேட்டா
அப்போ நம்ம அப்பங்காரர் ஒரு காலத்துல ஏனமா தான் இருந்துச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தவனுக்கு வித்துட்டதா சொல்லுவார். சரி, எங்கயாவது வேலை பாக்குறவங்க குளிர்கா எல்லாமே எரிச்சிருப்பாங்க, இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, நான் கிளம்பட்டுமான்னு வேண்டப்பட்ட போலீஸ் கிளம்பிடுது. அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதும் அவர் ஏதோ ஒரு மேட்டர் கேள்விப்பட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவோட ஒய்ஃப் ஹீரோ கிட்ட அந்த வாட்ச்மேனை பத்தி விசாரிக்கிறாங்க. ஒரு காலத்துல அந்த வாட்ச்மேனும் நம்ம ஹீரோவோட அப்பாவும் பாலிய சிநேகிதர்கள். அந்த வாலிப வயசுல ஒன்னா தான் சுத்திட்டு தெரிஞ்சிருக்காங்க. நக்சலைட் அது இதுன்னு அந்த டைம்ல நக்சலைட் குரூப் ஏதோ ஒன்னு எரிச்சு விட்டுருச்சு போல. அந்த சம்பவத்துல இவங்க அப்பாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு இவங்க அப்பா மேலேயும் கேஸ் போட்டுருக்காங்க. ஆனா ஏதோ நம்ம ஹீரோவோட தாத்தா பெரியாளுங்கிறதுனால அங்கங்க பேசி அப்பா அந்த கேஸ்ல இருந்து வெளியில நாசுக்கா எடுத்துட்டு வந்து மிலிட்டரி பக்கம் சேர்த்து விட்டுட்டார். இப்படித்தான் அந்த டென்ஷன் பார்ட்டி மிலிட்டரியில போய் ஜாயின் பண்ணி இருக்கிறார். அந்த வேண்டப்பட்ட போலீஸ் என்ன கால் பண்ணா போன் எடுக்க மாட்டீங்களான்னு வந்து நிக்கிறாரு. இந்த ஏரியா பக்கம் டவர் கிடைக்காது, சொல்லுங்க என்ன மேட்டர்னு விசாரிக்க, உங்க புள்ளைய பத்தி ஆந்திரா தெலுங்கானா பக்கம் ஒரு நியூஸ் வந்திருக்கு, உடனே நம்ம போய் ஆகணுங்கிறாரு. உடனே எல்லா பேருமே சேர்ந்து போறாங்க. நம்ம ஹீரோவோட பழைய மச்சான் அவரும் வந்திருக்கிறார். காணாம போன அந்த புள்ளையோட பேரு சச்சு. அவனுக்கு ஏதோ ஒரு கேம்னா ரொம்ப பிடிக்குமா, அந்த கேமோட பேரு கூட எனக்கு ஞாபகம் வரல பாத்தியா அப்படின்னு பேசுறாரு. தன் மனைவிக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால அவங்கள ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததுல புள்ளைய கவனிக்காம விட்டுவிட்டேன்னு வருத்தப்படுறாரு. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அப்பாக்காரர் அவரு நிறைய நியூஸ் கிளிப்ப கண்ணா பின்னான்னு கட் பண்ணி ஏதோ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பழைய நக்சலைட் எரிப்பு கேஸ்னு ஒன்னு சொன்னோம்ல, அந்த கேஸ்ல இவரோட பேரு போட்டு பேப்பர்ல நியூஸ் வந்திருக்குது, அதையும் நோட் பண்ணி இருக்கிறார். அப்புறம் இவங்க ஒரு வழியா ஹைதராபாத் வந்துட்டாங்க. என்ன நியூஸ் அவங்களுக்கு வந்திருந்ததுன்னா, ஒரு சின்ன பையனோட பாடி கிடைச்சிருக்குது, அது நம்ம காணாம போன சச்சுவோட பாடியான்னு கன்ஃபார்ம் பண்ணணும், அதற்காகத்தான் வந்திருக்காங்க. தயங்கிக்கிட்டே உள்ள போவாங்க. உள்ள போய் பார்த்தா காணாம போன சச்சுவோட பாடி இல்ல, அது அப்பாடா புள்ள நல்லா இருக்கிறான்னு திருப்தியா வந்துடுறாங்க. அதே சமயம் அங்க பாருங்க, அந்த வாட்ச்மேனை பாக்குறதுக்காக ஹீரோவோட அப்பா மறுபடியும் காட்டு பக்கம் வந்திருக்கிறார். அப்புறம் இந்த ரேஷன் கடையில இருந்து ஏதோ ஒவ்வொரு வீட்லயும் எல்லாரும் கரெக்டா இருக்கிறாங்க இல்லையான்னு செக் பண்ணி எழுதுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த அம்மா கிட்டயும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாரு அப்பா. உங்க மூத்த புள்ள பேர் என்னன்னு கேட்டா மொபைல் போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்காரு, அதை பார்த்து தான் பேரை சொல்றாரு. இளைய புள்ள பேர் என்னன்னு கேட்டா அதுக்கும் மொபைல பார்த்து தான் பேரை சொல்றாரு. ஒய்ஃபோட பேரை கேட்டா அவ இறந்து பல வருஷம் ஆச்சுங்கிறாரு. ஆனா மொபைல பார்த்து பார்த்து பேசினதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதை பத்தி தான் புருஷங்கிட்ட சொல்றாங்க. அவர் ரூமுக்குள்ள போய் அவரோட போனை செக் பண்ணி பார்த்தேன், ஒரு 10 பேரோட போன் நம்பரை தான் அவர் மொபைல்ல சேவ் பண்ணியே வச்சிருக்காரு. பொதுவா ஒவ்வொருத்தவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எடுத்து பார்த்தா 100 கணக்குல கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஆனா இவர்கிட்ட இருந்தது வெறும் 10 கான்டாக்ட் நம்பர். அதுலயும் ஒவ்வொரு ஆள் கூட இவர்கிட்ட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், மூத்தவன் இளையவன், இப்படி உறவு முறையை போட்டு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காரு பக்கத்திலேயே பிராக்கெட்ல. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே மேல இருந்து அப்பா கீழே இறங்கி வரார். மருமகளை கோவமா முறைச்சு பார்த்துட்டு போறார். அவரோட ரூமுக்குள்ள வேற யாராவது போனா அவருக்கு பிடிக்காதான், அதனாலதான் இப்படி முறைச்சிட்டு போறதா பேசுறாப்ல. அது மட்டும் இல்ல, மருமகளுக்கு வேற ஒரு சந்தேகமும் உண்டு. அப்பா கூட வேலை பார்த்த ஒருத்தர் நம்ம நிழல் ரவி, அவர் ஒரு நாள் வந்து அப்பாவை பார்த்து நிறைய பேசிட்டு போயிருக்கிறார். அப்படி பேசும்போதெல்லாம் ஒரு கூட வேலை பார்த்த ஒரு பழைய நண்பர் வரும்போது எப்படி சந்தோஷமா பேசியிருக்கணும் வச்சிருக்கணும், ஆனா டென்ஷனாவே உங்க அப்பா பேசிக்கிட்டு இருந்தாரு, பேசுறத எல்லாத்தையும் குறிப்பு மாதிரி எடுத்துக்கிட்டாரு, எழுதியிருக்கிற அந்த நோட்டை பார்த்து தான் சில கேள்விகளையே கேட்டாரு. இது போக மன அழுத்த மாத்திரை எல்லாம் சாப்பிடாரு போல அவங்க அப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், உன் புள்ளை கூட உங்க அப்பா எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாரு, உங்ககிட்ட எரிஞ்சு விழுகிறாப்ல தான் எரிஞ்சு விழுந்தாரா என்னன்னு விசாரிக்க அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் வரும். பிளாஷ்பேக்ல ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அப்பெல்லாம். இந்த மாதிரி என்ன சொல்லுதுன்னா, உங்க அப்பாவுக்கு ஏதோ ஞாபகம் மறதி பிரச்சனை, எல்லாத்தையும் மறக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை உனக்கு தெரியுதா இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் டாக்டரை பார்க்கணுங்கிறாப்ல பேச அப்பதான் நம்ம ஹீரோ இந்த பிளாஷ்பேக் கதைகளே வந்திருப்பார். எனக்கும் இந்த மேட்டர் எல்லாம் தெரியும்னு அவர் சொல்றார். ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசும்போதுதான் அப்படியே தூக்கி எரிஞ்சு டென்ஷன் ஆகி பெரிய ரணகலம் பண்ணிட்டாராம் அப்பா. அவர்கிட்ட இந்த ஞாபக மறதி கேஸை பத்தி பேசவே முடியல. அதனாலேயே மிலிட்டரியில கூட வேலை பார்த்த ஒருத்தரை பிடிச்சு அவரை இங்க வர வச்சு ஏதோ லைட்டா பேச விட்டு பாக்குறான் பையன். பேசிட்டு இந்த பக்கம் வந்துட்டு என்ன அவனுக்கு அடையாளம் கூட சரியா தெரியல, ஏதோ என் போட்டோ அங்க இருக்கிற சுவத்துல தொங்கிக்கிட்டு இருந்ததுனால டெய்லி பாக்குறதுனால என்ன லைட்டா ஞாபகம் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்ல ஒண்ணுமே ஞாபகம் இல்லைனாலும் ஏதோ பேசி சமாளிக்கிறான்னு சொல்லலாம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குங்கிறத மறைச்சு இத்தனை வருஷம் உங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கான், அதை நீங்க கண்டுபிடிக்கலையே, அதை நினைச்சுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிறாரு அவரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ராணுவத்துல இருந்து அவரை வேலையை விட்டு தூக்குனாங்களே அப்பயே அவருக்கு அந்த பிரச்சனை இருந்தது தம்பிங்கிறாரு. ராணுவத்துல வேலையை விட்டு தூக்குனாங்களா, அதெல்லாம் அப்பா இவங்க யாருக்கிட்டையும் சொல்லவே இல்ல, ஏதோ ரிட்டையர் ஆனாப்ல வந்து உட்காந்துட்டாரு. இப்போ என்ன நடந்துங்கிற பிளாஷ்பேக் ஸ்டோரிய கூட வேலை பார்த்த நபர் சொல்றாரு. அவரோட பெட்டாலியன்ல அடிக்கடி ஏதாவது ஒரு பொருள் ஃபைல் அது இதுன்னு காணாம போயிட்டே இருக்குமா, எல்லாத்தையும் கரெக்டா வச்சுக்கணும், ஒரு தப்பு கூட நடக்க கூடாதுன்னு நினைக்கிறது உங்க அப்பா. ஆனா அவருக்கு நிறைய ஞாபக மறதி பிரச்சனை வந்தது, முடிஞ்சளவு மேலிடத்துக்கு தெரியாம சமாளிச்சுக்கிட்டு இருந்தாரு. கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் அந்த ஞாபக மறதியை பத்தி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ஒரு நாள் அவரோட சர்வீஸ் ரிவால்வர் அதை எங்கேயோ மறந்து வச்சுட்டாப்ல, அது காணாங்கிறதையும் யாருக்கிட்டையும் சொல்லல வைக்கல. அப்புறம் ஒரு நாள் அந்த ரிவால்வர் அவரோட பெட்டாலியன்ல இருந்த ஒரு ஆளுக்கே கிடைச்சிருச்சு. எங்க வச்சிருந்தாப்லன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள அந்த துப்பாக்கி கிடந்திருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய கேஸ் ஆகி
பெரிய கரும்புள்ளி ஆயிருக்கும். ஆனா அவரோட சர்வீஸ் எல்லாம் மனசுல வச்சு அந்த மேட்டரை பெருசா வெளியில எடுத்துட்டு வராம நாசுக்கா முடிச்சு அவரை நல்லபடியா வெளியில அனுப்பிச்சு வச்சோம். ஆனா அந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் ராணுவ வீரரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி, ஏன்னா ஞாபகம் கேஸ் இருக்கிறவர்கிட்ட ஆயுதத்தெல்லாம் கொடுத்தா எப்படி, தகுதி இல்லைன்னு சொல்லி வேலையை விட்டு அவங்க தூக்கி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாம் காட்டுறாரு. ஆனாலும் அப்ப கூட தனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு யாரும் தன்னை பார்த்து பரிதாபப்படக்கூடாது, தன்னோட கௌரவம் தான் முக்கியம்னு அப்ப வேலை பார்க்கும் போது நினைச்சா அந்த மேட்டரை வெளியில யாருக்கிட்டையும் சொல்லாம நடிச்சான். இப்போ இந்த குடும்பத்துக்கிட்ட, சொந்த பந்தம் கிட்ட, ஊர்க்காரங்க கிட்டையும் அதே கெத்த மெயின்டைன் பண்றாரு. பார்த்து பத்திரம் தம்பின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில பார்த்தா தோட்டத்துல மரத்துல இருந்து ஒரு பொம்மை கீழே விழுகுது. என்னடானா ஒரு குரங்கு தான். அப்புறம் ஹஸ்பண்டோட லேப்டாப்ல இருந்து அந்த பொண்டாட்டி, காணாம போன அந்த குழந்தை, அவங்களோட சேர்ந்து எடுத்த அந்த ஃபுட்டேஜ், இதை எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க வச்சுதான் அவ வேற ஒரு டவுட்டையும் கேட்கறா. உங்க குழந்தை சச்சு காணாம போன அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்கன்னு விசாரிக்கிறா. தான் மனைவியை கூட்டிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாரு ஹீரோ, பொண்டாட்டி. அப்ப புள்ளைய பாத்துக்க வேண்டியது தாத்தா தான். திரும்பி அவங்க வீட்டுக்கு வந்த பிறகுதான் புள்ள காணங்கிற மேட்டர் அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது. அந்த இடைப்பட்ட கேப்ல என்ன நடந்துச்சுங்கிறது கூட உங்க அப்பாவுக்கு நேரம் மறந்து போயிருக்கலாம். அது தெரிஞ்சாதானே உங்க புள்ளைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவியா இருக்குங்கிறாப்ல அந்த பொண்ணு எடுத்து சொல்றா. அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தா ஏதோ ஒரு கால் வருதுங்க. கூட்டம் சேராம பாத்துக்கங்க, நாங்க உடனே வரோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்னடானா நம்ம ஹீரோவோட அப்பா இவங்க இடத்த தள்ளி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டியை வித்திருப்பாரு வேற ஒரு ஆளுக்கு. அந்த ப்ராப்பர்ட்டில ஏதோ வீடு கட்டணும்னு தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஜேசிபியை வச்சு. அப்ப அங்க ஒரு எலும்பு கூட கிடைச்சிருக்குது. சின்ன எலும்பு கூட இருக்குதான். எல்லாருக்குமே அந்த காணாம போன பையனோட எலும்பா இருக்குமோ அப்படின்னு நினைப்பு. பார்க்க வந்த புள்ளைய கூட நீங்க வராதப்போ சேதி ஏதாவது கிடைச்சா நானே சொல்லி அனுப்புறேன்னு வேண்டப்பட்ட போலீஸ் அனுப்பி வைக்கிறார். இந்த எலும்பு கூட என்ன ஏதுங்கிறத விசாரிக்கிறதுக்காக ஒரு டீமும் வருது. அவங்க நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஒரு குரங்கோட எலும்பு கூட அது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். குரங்கோட எலும்பு கூட நல்ல வேலை, மனுஷ எலும்பு கூட இருந்தா பஞ்சாயத்து பெருசா இருக்கும். ஆனாலும் இங்க பிரச்சனை உண்டு. அந்த குரங்கை யாரோ சுட்டுருக்காங்க. சுட்டு தான் குரங்கு செத்து போயிருக்கிறது. அது பிறகு உள்ள வச்சு புதைச்சிருக்காங்க. அந்த குரங்கு செத்து போனது கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படிங்கிறாப்ல எல்லாம் ரிப்போர்ட்ல தெரிய வருது. இவர் ரூமுக்குள்ள உட்காந்து ஏதாவது ஒரு இதை வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அத மருமக பார்க்கும்போது படார்னு ஜன்னலை அடைக்கிறார். அடுத்து அந்த பக்கம் பார்த்தா அந்த குரங்கு கேஸ் பெரிய கேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு குரங்கை கொல்றது வனவிலங்கு சட்டத்தின் கீழே தப்பு. அதுவும் ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டு கொள்றாங்கன்னா ஆயுத பிரிவின் கீழே அது தப்பு. அதனால கேஸ ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டுருக்காங்க. அதை பத்தி விசாரிக்கிறது, ஒரு குரங்கோட சாவை விசாரிக்கிறதுக்கு எத்தனை ஆபீசர் உட்கார்ந்து இருக்காங்கன்னு பாருங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கும். ஏன்னா குரங்கு செத்து 3 வருஷம் ஆச்சு. துப்பாக்கியால சுட்டுருக்காங்க. 0.35 சைஸுக்கு மேலயோ இல்ல 0.32 சைஸுக்கு மேல அந்த தோட்டாவோட சைஸ் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிறாப்லாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க போல. ஆமா, இந்த துப்பாக்கி காணோம்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்ல, அவரோட துப்பாக்கியோட தோட்டாவின் சைஸ்ன்னு கேட்டா 0.35. இவங்க 0.32க்கு மேல இருக்கணும்னு சொல்றதுலயும் அது ஒத்து வருது. ஒரு கால் அவரோட துப்பாக்கியின் தோட்டாவாக இருக்கலாமோ அப்படிங்கிறாப்ல இவங்க சந்தேகிக்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டுல கூட ஒரு பையன் காணாம போனான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு பேசும்போது அங்க ஒருத்தர், ஆமா சார், கிட்டத்தட்ட இது வரைக்கும் 3 தடவை காணாம போயிருக்கானா. முதல் தடவை காணாம போகும்போது ஏதோ பஸ் ஸ்டாண்டு பக்கம் வச்சு அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. 2வது தடவை காணாம போகும்போது ஊர் உலகம் ஃபுல்லா தேடி அந்த ஊர்ல எங்கேயோ கண்டுபிடிச்சிட்டாங்க. 3வது தடவை அப்ப காணாம போனப்போ திரும்பி அவனை கண்டே பிடிக்க முடியலையா. தேடாத இடம் இல்ல, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் கூட தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. ஆனா அவன் முதல் 2 தடவை காணாம போனவன் திரும்ப கிடைச்சான் இல்லையா. அப்படி கிடைக்கும் போது அந்த பையன்கிட்ட விசாரிச்சா அவன் சொல்ற கதையெல்லாம் நிஜத்துல நடக்க முடியாத கதையா இருக்குது. அந்த கட்டுக்கதையெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாதுன்னு ஒரு போலீஸ் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா புள்ளைய தேடிட்டு அப்பா படிக்கட்டுல ஓடாதன்னு ஓடுறாப்லயும், அதுக்கு மேல இருந்து தாத்தா அதை வில்லத்தனமா பார்த்து ரசிக்கிறாப்லயும் நமக்கு ஒரு காட்சி. யாருக்கு வந்த கனவுன்னு தெரியல. நம்ம ஹீரோக்கு வந்த கனவு தாங்க. தூங்கிட்டு இருந்தவன் டப்புன்னு முழிக்கிறான். அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு யானை தான் உசுப்பி விடும். சரி, ஓகே, டியூட்டி முடிஞ்சிருச்சு, கிளம்பலாமேன்னு ஃபாரஸ்ட் ஆபீசர் தானே இவன், கிளம்பலாமேன்னு வீட்டு பக்கம் போனா அதுக்குள்ள நம்ம வாட்ச்மேனை பார்த்துட்டு இவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அப்பா என்ன கார் இல்லாம வரீங்க அப்படின்னு விசாரிக்க, பெட்ரோல் இல்லடாங்கிறாரு. பெட்ரோல் இல்லையா, நேத்து தானே டேங்கை ஃபில் பண்ணேன், சரி வாங்கன்னு உள்ள உட்கார வச்சு கூட்டு போறாப்ல. அப்படி கூட்டு போகும்போது தான் அது குரங்கோட எலும்பு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ துப்பாக்கியால சுட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு பேச, ஏன் துப்பாக்கி வச்சு தான் சுட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல வரையாக்கும் அப்படின்னு அதுக்கும் கோவப்படுறாரு அவர். நைட்டு ஃபுல்லா அப்பாவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு புள்ள. அவர் பார்த்தா ஹாஸ்பிட்டல் பக்கம் போய் மறுபடியும் சண்டை போறாரு. ஏதோ ஒரு ஃபைல ஏதோ ஒன்னு கேட்டுட்டு இருக்காரு. சர்வர் அப்டேஷன்ல ஏதோ பிரச்சனை, அது கிடைச்சதும் நாங்களே கூப்பிட்டுறோம் அப்படி இப்படின்னு ரிசப்ஷன்ல இருக்கிறவன் சொல்லி சமாளிக்கிறான். நான் காத்திருக்கிறேங்கிறாரு அவர். யாருக்கோ போன் பண்ணி ஒரு வழியா அவரோட ஃபைல கொடுத்துறாங்க. அது என்ன ஃபைல் என்ன எதுன்னு தெரியலங்க. ஆர்வமா அவர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்புறம் பேனா எடுத்து அந்த ஃபைல்ல எதையோ ரவுண்ட் பண்றாரு. இவர் டேட் வைஸ் எழுதி என்னென்ன பண்ணணுங்கிறத அழகா ஒரு டைரியில எழுதி வச்சிருக்காரு. ஒரு குட்டி நோட்ல எழுதி வச்சிருக்காரு. 9ஆம் தேதி ஜனவரி யார யார பார்க்கணும், நோட்டை செக் பண்ணணும்னு எழுதியிருக்காரு. எல்லாம் டிக்கு போட்டுருக்கு, கரெக்டா எல்லா வேலையும் பார்த்துருக்காப்லன்ட்டு. அப்புறம் 10ஆம் தேதி ஜனவரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு எழுதி இருக்குது. அதுவும் கரெக்டா போயிட்டு வந்துட்டாரா, அதை ஒரு டிக் போடுறாரு. சோ என்னென்ன டேட்டுக்கு என்ன பண்ணணுங்கிற டு டூ லிஸ்ட் அவர் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. அதன்படிதான் இவரோட அன்றாட பொழப்பே நடந்துட்டு இருக்குது. ஆனா இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிற கேள்விதான் இப்போ வரைக்கும் தெரியல. வீட்டுக்கு வரதுக்கு அதே ரூட்ல வந்துட்டாரு. வந்து நின்னா லெஃப்ட் ரைட்னு 2 பக்கம் பாதா போகுது. அன்னைக்கு
உண்மையிலேயே இவரோட வண்டி நல்லா தான் இருந்திருக்குங்க. எதுக்கு 2 பக்கம் பாதை போகுதா, வீட்டுக்கு போகக்கூடிய அந்த பாதை என்னங்கிறது அவருக்கு மறந்து போச்சு. அத புள்ளகிட்ட ஓபனா சொல்லாம வந்து பிக்கப் பண்ணிக்கொண்டு கூட்டிருப்பாரு. இப்பயும் அவருக்கு அதே பிரச்சனை. ஆனா நல்ல வேலையா இவருக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்குதுன்னா, இவரை கிராஸ் பண்ணி இவங்க ஏரியா பஸ் ஒண்ணு போகும். அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்துட்டாரு. வந்தா வீட்டுல ஒரு காரு நிக்குது. எதுக்க கூட வேலை பார்த்த நம்ம நிழல் ரவி அவர் வந்து நிக்கிறார். இவருக்கு ஒன்னும் புரியல. நல்ல வேலை, ஃபைனலா உங்களை பார்த்துட்டேன். எங்க நீங்க வரதுக்கு லேட் ஆனதுனால உங்க புள்ளைகிட்ட இப்பதான் நான் போன் பண்ணி விசாரிச்சேங்கிறாரு நிழல் ரவி. ஒய்ஃபோட உங்க புள்ள வெளியில போயிட்டாராமே அப்படின்னு பேசிட்டு இருக்க இவர் கதவை திறந்து உள்ள வரார். தான் கூட பேசிட்டு இருக்கிற ஆள் யாருங்கிறதே இவருக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த போட்டோ அங்க இருந்துச்சு, இன்னைக்கு இங்க தொங்க விட்டு இருக்கீங்க. இந்த இடம் தான் இந்த போட்டோக்கு கரெக்டா இருக்குங்கிறாப்ல நிழல் ரவி பேசுறாரு. இவர் கூடயே அவரும் யூனிஃபார்ம்ல எடுத்த போட்டோஸ் அங்க தொங்குது. சரி, நம்ம கூட வேலை பார்த்தவனா இருக்கும் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். ஒரு நிமிஷம் இருதோ வந்துருன்னு சொல்லிவிட்டு அவர் உள்ள போறார். இங்க டிராயரை ஓபன் பண்ணா அந்த குட்டி குட்டி நோட்டு புக்கா 100 கணக்குல வச்சிருக்கிறார். அங்கேயும் ஒரு போட்டோ, நிழல் ரவியோட போட்டோ தொங்குது. அந்த போட்டோல அவரோட பேர் என்னங்கிறது நெஞ்சில எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அத பார்த்து தெரிஞ்சுக்கிறார். பார்த்தா நிழல் ரவியோட பேர் போட்டு அங்க ஒரு குட்டி நோட் இருக்குது. லாஸ்டா வந்து தாங்கிட்ட பேசினது ஜூன் 7ஆம் தேதின்னு அதுல எழுதி இருக்குது. இங்க பக்கத்துல ஏதோ ஒரு எஸ்டேட் அவருக்கு சொந்தமா இருக்குது போல, அதுவும் எழுதப்பட்டிருக்குது. எஸ்டேட் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு தாங்கிட்ட இருக்கிற குறைய மறைச்சு எவ்வளவு அழகா பேசுறாருன்னு பாருங்க. அதுக்கு நிழல் ரவி வேலை பாக்குறவங்க சரியில்லை, மித்தபடி லாபத்தோட போய்கிட்டு தான் இருக்குதுன்னு வாப்ல. அடுத்த பேஜ்ல பார்த்தா இவரோட புள்ள பேரு அரவிந்த்னு எழுதி இருக்குது. ஆமா, அரவிந்த் எப்படி இருக்கிறான் அப்படின்னு அடுத்து விசாரிப்பாரு. போன மாசம் ஏதோ புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணி இருக்கிறான், அடுத்து ஆஸ்திரேலியா போக போறான்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் கால் வருதுங்க. காலை கட் பண்ணி விடுறாரு அப்பா. கூட யாராவது பேசிக்கிட்டு இருந்தா அவர் போன் எடுக்க மாட்டாருன்னு புள்ளையும் சொல்றாரு. அடுத்து பார்த்தா ஏதோ கால் முட்டியில சர்ஜரி பண்ணாப்ல ஒரு டேட் போட்டு எழுதி இருக்குது. ஆமா, ஆபரேஷனுக்கு பிறகு உன் முட்டி வலி எல்லாம் எப்படி இருக்குன்னு அடுத்து விசாரிக்கிறார். எப்படி நேக்கா சமாளிக்கிறாருன்னு பாருங்க. யூடியூப்ல இந்த மாதிரி ஞாபக மறதி பிரச்சனை இருக்க ஆட்களை எப்படி டீல் பண்ணணும்னு ஒரு வீடியோ. அவங்க கிட்ட ஓப்பனா மறதியை பத்தி பேசினா டப்புனு கோவம் வரும், கோவப்படுவாங்க, எரிஞ்சு விழுவாங்க, பிளட் பிரஷர் எல்லாம் அப்படியே எகிர ஆரம்பிச்சிடும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு ஒரு டாக்டர் அம்மா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க குணமாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா குணமாயிடுமான்னு கேரண்டியா சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப காலமாகும்னு அந்த அம்மா எடுத்து சொல்றாங்க. ஏதோ ஒரு பழைய சம்பவத்தை பத்தி நிழல் ரவி பேசிட்டு இருக்கிறார். என் ஞாபகம் சரியா இருந்தா நானு, நீ, சரண், ஜேக்கப் நாம 4 பேரும் ஜீப்ல போய்கிட்டு இருந்தோம். அந்த ஜேக்கப் பையன் இருக்கிறானே அப்படிங்கிறாப்ல நிழல் ரவி பேசிட்டு இருக்கிறார். ஆனா அந்த நோட் புக்ல நிழல் ரவியை பார்க்கும்போது அவன் ஒரு ஆர்மியில வேலை பார்த்த ஆளு மாதிரியே தெரியலன்னு இவரு 13வது விசிட்ல இவங்க 2 பேரும் பார்த்து பேசிக்கிட்டு அந்த 13வது விசிட்ல எழுதி வச்சிருக்காரு. அதை படிச்சு பார்த்ததும் இவருக்கு பயம் வருது. ஏன்னா இவன் மிலிட்டரியில இருக்கிறாப்ல போட்டோ எல்லாம் இருக்குது யூனிஃபார்ம்ல. ஆனா இவரே எழுதி வச்சிருக்காரு இவன் ஒரு மிலிட்டரி ஆள் மாதிரி தெரியலன்னு. அடுத்து ஒரு பேப்பர்ல பார்த்தா ஏதாவது ஒரு பழைய கதையை, கட்டுக்கதையை இவன் பேசி உருவாக்குறானோ அப்படின்னு சந்தேகத்துல கொஸ்டின் மார்க் போட்டு எழுதி வச்சிருக்காரு. அதையே தான் இப்ப நம்ம நிழல் ரவி செஞ்சிட்டு இருக்கிறாப்ல. ஏதோ ஒரு பழைய கதையை பேசிட்டு இருக்கிறார். எல்லாம் போய் நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா இருன்னு அந்த நோட்ல எழுதி இருக்குங்க. இவருக்கு இப்போ குழப்பம், டென்ஷன், கால் மேல கால் அப்படியே நசுக்கிறாரு. ஆமா, உனக்கு ஜேக்கப்பை எப்படி தெரியும்னு கேள்வி கேட்கிறார். நாமெல்லாம் ஒன்னா காஷ்மீர்ல வேலை பார்த்தோமேங்கிறாரு நிழல் ரவி. ஆனா ஜேக்கப் காஷ்மீருக்கு போனதே இல்ல, அப்புறம் எப்படி இது சாத்தியம்னு கேள்வி கேட்கிறார். நிழல் ரவியோட மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரியா மாறும். ஆமா இல்ல, உண்மை உண்மை அப்படின்னு பேசுறாரு. மேபி மறந்து போயிருப்பேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லப்பா அப்படின்னு பேசுறாரு நிழல் ரவி. வர ஜூன் மாசம் 73 வயசு எனக்கு ஆக போகுது. எப்படி எல்லாத்தையும் பக்காவா ஞாபகம் வச்சிருக்கிற, ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுப்பா அப்படின்னு பேசுறாரு நிழல் ரவி. அடுத்து ஃபேன் இல்லையான்னு ஃபேனை போட போனா ஜேக்கப்ப உனக்கு எப்படி தெரியுங்கிறத நீ இன்னும் என்கிட்ட சொல்லலையேன்னு விசாரிக்கிறார். ஜேக்கப் எனக்கு பழக்கமானது அருணாச்சல பிரதேசத்துல வச்சுதான் அப்படின்னு அவர் சொன்னதும் நிழல் ரவி கரெக்ட் கரெக்ட், நானும் அங்கதான் அவனை சந்திச்சேங்கிறாரு நிழல் ரவி. ஆனா அருணாச்சல பிரதேசத்துல ஜேக்கப் இருந்தது, இவர் இருந்தது எல்லாம் 1986. ஆனா அதே சமயம் அந்த வருஷத்துல இவரு காஷ்மீர் பக்கம் வேற ஒரு இடத்துல இருந்ததா சொல்லிருப்பாப்ல போன மீட்டிங்ல. அதை நோட் புக்ல எழுதி வச்சிருக்கிறார். அந்த கேள்வியில மடக்கிறார். நிழல் ரவி அப்பட்டமா பொய் சொல்றாங்கிறது தெரிஞ்சு போச்சு. அடுத்தடுத்து அப்ப ஸ்ரீலங்கால நீங்க இருந்திருக்கணுமே அப்படி இப்படின்னு ராணுவ சம்பந்தப்பட்ட கேள்வியில கேட்க நிழல் ரவி ஒன்னு சமாளிக்க முடியாம தண்ணி குடிக்கிறாரு. ஏன்டா பொய் சொல்றேன்னு ஓபனா கேட்டாரு. ஏன் என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கிறேன்னு மறுபடியும் கேட்கிறாரு. நான் ஏன்பா பொய் சொல்ல போறேன்னு நிழல் ரவி கேட்க, ஏன்னா இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது பொய்ப்பா, சும்மா பிளஃப் பண்ண, அடிச்சு விட்டேன், அதெல்லாம் உண்மையை நம்பிக்கிட்டு நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா நீ ஒரு பொய்க்கோலிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் சொன்ன எல்லா பொய்யையும் உண்மை நின்றாப்ல நீ தலையாட்டிட்டு இருக்கிற, எதுக்குடா நடிக்கிறேன்னு கேட்கிறாரு. யாரா நீன்னு கேட்கிறார். உடனே நிழல் ரவி ஒரு நிமிஷம் இதை வந்துருன்னு வீட்டை விட்டு வெளியில போக பார்க்க கை 2 இறுக்கி பிடிச்சுக்கிட்டாரு. 2 பேருமே பொத்து பொத்துன்னு கீழே விழுவாங்க. அப்படி கீழே விழுந்ததுமே அவருக்கு மறுபடியும் ஞாபகம் மறதி. அவர் கையில இருக்க வேண்டிய அந்த நோட்டு நிழல் ரவிக்கு பக்கத்துல கிடக்குது. நல்ல வேலை நம்ம ஹீரோ அங்க வராரு. நிழல் ரவி அதுக்குள்ள அந்த நோட் புக்ல அவன் பொய் சொல்றான், நெக்ஸ்ட் டைம் கவனமாருன்னு ஏதோ ஒரு பேப்பர்ல எழுதி இருந்ததுல அந்த பேப்பரை கிழிச்சு சட்டப்பையில வச்சிட்டார். இப்ப நடந்த சண்டை, இவர் கண்டுபிடிச்ச விஷயம் எல்லாமே இப்போ மறந்து போச்சு. என்ன எப்படி இருக்கீங்க, கல்யாணம் எப்படி போச்சு அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு எஸ்டேட்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நிழல் ரவி கிளம்புறாரு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு மருமக கேட்க, சும்மா அந்த போட்டோல இருக்கிறத பத்தி நாங்க மலரும் நினைவுகளை பேசிட்டு இருந்தோம்னு மறுபடியும் அந்த போட்டோவை நிழல் ரவி காட்டுறார். பார்த்தாலே அன்னைக்கு நைட்டு நாங்க கூத்தடிச்சோமே அதுதான் ஞாபகத்துக்கு வருதுன்னு பழைய கதையை பேச ஆரம்பிக்கிறார். சரி வரட்டா, அடுத்த மாசமும் எஸ்டேட்
பக்கம் வேலை இருக்குது, கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. மிலிட்டரிக்காரருக்கு ஒன்னும் புரியல, நமக்கும் ஒன்னும் புரியல. இப்ப வரைக்கும் கதை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே நம்மளால கணிக்க முடியல. இப்படி எடுக்கணுமையா படம்? அடுத்து என்ன நடக்குங்கிறத கணிக்கவே கூடாது. இந்த வனப்பகுதியில போட்டோ எடுப்பாங்கல்ல போட்டோகிராஃபர் சில பேரு, அவங்க ஏதோ ஒரு போட்டோ எடுத்துருக்காங்க போல. அந்த போட்டோவை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு பெரிய உயரதிகாரிக்கு காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா குரங்கு கையில துப்பாக்கி ஒண்ணு இருக்குது. இந்த போட்டோ எடுத்ததெல்லாம் ஏதோ 13வது கேட்டு பக்கம் போல தெரியுது. குரங்கு கையில துப்பாக்கியா? இது நியூஸ் மீடியாக்கு கேட்டா சும்மா விடுவாங்களா என்ன? பட்டி தட்டி எல்லாம் நியூஸ்ல அதை பத்தி தான் பேச்சு. மேபி அந்த பக்கம் ஏதோ துப்பாக்கி சுடுற பயிற்சி எல்லாம் போலீஸ்காரங்க நடத்துறாங்க, அவங்களோட துப்பாக்கியா கூட அது இருக்கலாம். இல்லனா இந்த நக்சலைட் அவர்களோட துப்பாக்கியாவும் இருக்கலாம்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குரங்குகள் சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஏரியா பக்கம் 144 தடை உத்தரவை பிறப்பிக்க சொல்றாரு. அப்புறம் அங்க இருக்கிற ஸ்கூலுக்கு ஒண்ணுக்கு ஒரு வாரத்துக்கு லீவ் விடவும் சொல்றாரு. ஏன்னா குரங்கு கண்ணாபின்னான்னு சுட்டுட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. ஆல்சோ அந்த ஏரியா பக்கம் டூரிஸ்டுகளுக்கும் பர்மிட் கொடுக்க கூடாதுன்னு உத்தரவு போடுறாரு. அங்க வச்சு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம ஹீரோவோட அப்பாவோட துப்பாக்கி தொலைஞ்சு போனதா சொன்னாங்கல்ல, அந்த துப்பாக்கியா இருக்கும் போல தோணுதுன்னு அந்த ஃபாரஸ்ட் அதிகாரி உயரதிகாரி சொல்றாரு. அவரை கூட்டிட்டு வந்து இந்த துப்பாக்கி தானா அப்படின்னு போட்டோவை காட்டி விசாரிக்கிறாங்க. போட்டோல குரங்கு கையில இருக்கிற அந்த துப்பாக்கி அப்பாவோட துப்பாக்கின்னு அவர் ஒருவேளை சொல்லிட்டாருன்னா பிரச்சனை அப்படியே பெருசாயிடுமா டபுள் ஆயிடுமா? ஆயுதத்தை பாதுகாப்பா வைக்க வேண்டிய விஷயத்துல தவறிட்டாருன்னு சொல்லி கேஸ் போடவும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாம காணாம போன அந்த துப்பாக்கியால தான் ஏதாவது உசுறு போயிடுச்சுன்னு வந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனை ஆயிடும். ரொம்ப சிம்பிளா அந்த துப்பாக்கி தன்னோடது இல்லன்னு சொல்லிட்டா இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம். அப்பாவும் அப்படித்தான் பதில் சொல்லுவாருன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க, பையனும் மருமகளும். ஆனா அவரோ அந்த துப்பாக்கி தன்னோடதானு ஒத்துக்கிட்டாரு. அந்த துப்பாக்கியோட மாடல் பேரு சீல்டு EZ சீரிஸா. அது மாடர்ன் துப்பாக்கியாச்சே, அது எப்படி இங்கெல்லாம் கிடைக்குதுன்னு ஒருத்தர் விசாரிக்க, அவர் நேஷனல் லெவல்ல துப்பாக்கி சுடுற போட்டியில இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. அதனால இந்த மாதிரி ஒரு மாடர்ன் துப்பாக்கியை இம்போர்ட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு அவருக்கு ராணுவம் சலுகை கொடுத்திருந்தது போல. முத வேலையா ஹீரோவோட அப்பா பேக்கர்ல அந்த துப்பாக்கி வச்சுக்கலாம்னு லைசென்ஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த லைசென்ஸை சஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு கலெக்டர் ஆபீஸுக்கு, சூப்பரண்டோட ஆபீஸுக்குன்னு ஒரு 3 ஆபீஸுக்கு நோட்டீஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க இன்ஸ்பெக்டர். ஒரு அதிகாரி இங்க வீட்ல பார்த்தா ஏகப்பட்ட குறிப்புகள் பேப்பர்கள்னு நிறைய இருக்குது. அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெட்டியில போட்டு அத காட்டு பக்கம் கொண்டு போய் ஏற்கனவே ஒரு இடத்துல எரிச்சார்ல, அதே இடத்துல வச்சு எரிக்க பாக்குறார். இதையெல்லாம் மருமக கவனிக்கிறா. அவர் போன பிறகு மாமனார் எரிச்ச அந்த நெருப்ப இவங்க அணைக்கிறாங்க. அதுக்குள்ள மாமனார் கையை அப்படி இறுக்கி வந்து பிடிச்சிடுறாரு. ஒரு செகண்ட் எல்லாரும் பயந்து போயிருப்போம், விருட்டுன்னு வந்து பிடிப்பாருன்னு எதிர்பார்க்கல. மருமகளை பிடிச்சு தள்ளி விடுறாரு. அதெல்லாம் முழுசா எரியட்டும்னு மறுபடியும் எரிக்கிறாரு. ஆனா அவளோ அந்த ஃபைல்ஸை எடுக்கணும்னு முயற்சி பண்றா. இப்படி மாமனாரும் மருமகளும் கைய பிடிச்சிட்டு இருக்கிறத புள்ள வந்து பார்த்துட்டு 2 பேரையும் விலக்கி விடுறாரு. அப்படி விளக்கும் போது 2 பேருமே போய் அங்கங்க போய் விழுவாங்க. விழுந்த அடுத்த செகண்ட் அவருக்கு எல்லாம் மறந்து போச்சு. அந்த பக்கம் மருமலுக்கு விழுந்ததுல லைட்டா அடி, பையன் தான் தூக்கி விடுறான். அப்பாவுக்கு சுத்தமா எல்லாம் மறந்து போச்சு. அப்பா எதையோ போட்டு இங்க எரிச்சிட்டு இருந்தாரு, நான் அதை பார்த்தேன் வச்சேன் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க, அது ஏதோ அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னு நினைச்சிட்டு உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா அதை வீட்டுக்குள்ள வச்சு தீர்த்துக்கங்க, அதை விட்டு இப்படி எல்லாரும் பார்க்க வெளியில வச்சா சண்டை போடுறது அப்படின்னு சத்தம் போடுறாரு. சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த பக்கம் நம்ம வீடு இல்லையேன்னு அடுத்து இந்த பக்கம் கிளம்பி போறாரு. உங்க அப்பா ஏதோ பெருசா திட்டம் போறாரு கன்ஃபார்ம்ங்கற அவ, ஆனா புள்ள நம்ப மாட்டேங்கிறான். என்ன நடந்துச்சுங்கிறதே அவருக்கு மறந்து போச்சு. அவரால எப்படி திட்டம் போட முடியும்னு புள்ள கேக்குறாரு. ஊர்ல பல பேர் எங்க அப்பா பத்தி என்னென்னமோ பேசுறான், நீ இங்க கதை கட்டுங்கிறாப்ல பேசுறாப்ல. அங்க மாமனார் கிட்ட இருந்த சாவி ஒண்ணு கீழே விழுந்து கிடக்குது. அதான் மருமக நோட் பண்றா. அதே சமயம் இந்த பக்கம் மாமனாரு கை கால் கழுவிட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட வண்டி வந்து நிக்குது. இவரை கூட்டிட்டு போய் எங்கேயோ விசாரிக்கிறாங்க. காலையில அந்த வாட்ச்மேன் இருக்கிறார்ல, டெம்பரரி வாட்ச்மேன், அவர்கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க. உங்க 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச சில ரகசியங்கள் எங்க கிட்ட இருக்குன்னு உயரதிகாரி விசாரிக்க ஆரம்பிக்கிறார். 2 பேரும் பாலிய நண்பர்களாமே. இப்படி விசாரிக்கிறத அந்த வேண்டப்பட்ட போலீஸ் போன் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. அந்த நக்சலைட்டோட சம்பந்தப்பட்ட பழைய மேட்டர் எல்லாம் தோண்டி எடுத்து இந்த கேஸை முடிக்கணும்னு முயற்சிக்கிறாங்களோன்னு பயமா இருக்குங்கிறாரு வேண்டப்பட்ட போலீஸ். அந்த வாட்ச்மேன் போலீஸ் கிட்ட என்ன சொன்னாப்லங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா அப்பாவை காப்பாத்த ஏதாவது முயற்சி பண்ணலாம்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் வாட்ச்மேனை பார்த்து பேசுறதுக்காக புருஷனும் பொண்டாட்டியும் வந்திருக்காங்க. படமுடிய இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் பாக்கி இருக்குது. கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கிட்டோம். ஆனா இப்போ வரைக்குமே அடுத்து என்ன நடக்குதுங்கிறத கணிக்க முடியல. பாத்தீங்களா, விறுவிறுப்பு குறையவே இல்லை. 2021 வருஷம் இதே மாசம் உங்க இடத்துக்கு சொந்தமான ஒரு இடத்துல வச்சு ஒரு குரங்கு சுடப்பட்டு செத்து போயிருக்குது. அந்த குரங்கோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட தோட்டாவும் உங்களோட துப்பாக்கியில இருக்கக்கூடிய தோட்டாவும் ஒத்து போது மேட்ச் ஆகுதுங்கிறாரு உயரதிகாரி. அந்த டெம்பரரி வாட்ச்மேன் அவரை விசாரிக்கும் போது இந்த சம்பவத்தை பத்தியும் விளக்கி சொல்லி இருக்கிறாரு. ஆனா அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த துப்பாக்கிக்கு என்னாச்சுங்கிறத தனக்கு தெரியாதுன்னு இருக்கிறாரு அந்த டெம்பரரி வாட்ச்மேன். ஆனா அப்பா எந்த பதிலும் சொல்லாம உம்முனே இருக்கிறார். அன்னைக்கு என்ன நடந்துங்கிறத இப்ப வாட்ச்மேன் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். ஃபாரஸ்ட் ஆபீஸ் பக்கம் போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்கும்போது உங்க வீட்டு பக்கம் துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பாக்குறதுக்கான அந்த பக்கம் போனேன். அங்க போய் பார்த்தா தாத்தா பேரனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. காணாம போன அந்த சச்சு பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஏன்டா சின்ன பையனை போட்டு இந்த அடி அடிக்கிறேன்னு வாட்ச்மேன் வந்து தடுத்து இருக்கிறாப்ல. இவனை விட்டா இந்த காட்டுக்கே தீ வச்சிருவான்,
பண்றதையும் பண்ணிட்டு என்ன பார்வை பாக்குறான் பாருன்னு குச்சியால அடிக்கிறார். சின்ன பையன் விடுப்பான சொன்னா ஏது சின்ன பையனா? பூட்டி இருந்த பாக்ஸ்குள்ள இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்து இந்த குரங்க சுட்டுருக்கான். திருட்டு பையனை திட்டுறாரு அவரு. பொதுவா துப்பாக்கியில லாக் இருக்கும், அந்த லாக்க கூட கரெக்டா அன்லாக் பண்ணி தோட்டாவை எடுத்து லோடு பண்ணி சுட்டுருக்கான். இவன் போய் சின்ன பையனானு தாத்தா அடிக்க பயிராரு. உங்க அப்பா அம்மா வரட்டும், நான் சொல்லி தரேங்கிறாரு தாத்தா. பசங்களை வளர்க்க முடியலன்னா எதுக்கு புள்ளைய பெத்துக்கணும்னு வேற சத்தம் போடுறாரு. இல்ல பேசாம புள்ளைய ஒரு போர்டிங் ஸ்கூல்ல ஒரு ஹாஸ்டல்லையாவது சேர்த்து விடலாமா இல்லையான்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு தாத்தா. இந்த மேட்டர் வெளியில தெரிஞ்சா பெரிய கேஸ் ஆயிடும், என்ன பண்ணலாம்னு யோசிக்க 2 பேரும் சேர்ந்து குழி தோண்டி அந்த குரங்க புதைச்சிருப்பாங்க. புதைச்சிட்டு இந்த பக்கம் வந்தா நீ ஸ்வீட் சாப்பிடுவதானே, இந்தா ஸ்வீட் போட்டிருக்கிற பால் குடின்னு வந்து குடுக்குறாப்ல. அதுக்கு பேர் என்னது, பாயாசமா? பாயாசம் குடுக்குறாப்ல. என்னையான்னு கேட்டா என் பேரனோட பிறந்த நாளுங்கிறாரு தாத்தா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு டென்ஷனா இருந்தாரு, இப்ப பாயாசத்தை கொண்டு வந்து குடுக்குறாப்லன்னு வாட்ச்மேனுக்கு ஒன்னும் புரியல. நீயும் பாயாசம் குடுக்குறியாடா அப்படின்னு பாசமா பேசிட்டு போறாரு பேராண்டி கிட்டையும். ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவர் பிஹேவ் பண்ணாரு. அது இவருக்கு வித்தியாசமா தெரிஞ்சது. அப்புறம் எல்லாத்தையும் இவர் இந்த மாதிரி தான் சமாளிக்கிறாரு. அவருக்கு ஞாபகம் மருதி கேஸ் முத்தி போச்சுங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் இந்த துப்பாக்கி காணாம போனுங்கிற மேட்டர் வரும்போது பழைய நினைவுகளை என் கூட பேசி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தாப்ல. தான் மறந்து போன பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப என்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க பார்த்தாரு. தான் கூட வேலை பார்த்த ராணுவ வீரர்களை பத்தி எல்லாம் விசாரிச்சாராம். கேஸ பத்தியும் கூட சில பேரை போய் நேர்ல போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாராம். ஒவ்வொரு முறை ஏதாவது போய் பார்த்துட்டு வெளியில வந்துட்டு திரும்ப என்கிட்ட வந்து பேசும்போது கேட்ட அந்த பழைய கேள்விகளையே திரும்ப கேட்பாப்ல. நானும் அந்த பழைய பதிலையே திரும்ப சொல்லுவேன். ஆனா ஒவ்வொரு முறையும் புதுசா அந்த கேள்வியை கேட்கிறாப்லயே வந்து கேட்பார். ஒரு தடவை ஏன் அப்படி நடந்துக்கிறேன்னு கேட்டதுக்கு கோவப்பட்டு சண்டை போட்டு போயிட்டாராம். இந்த பக்கம் உயரதிகாரியோ இந்த எலெக்ஷன் டைம்ல தான் துப்பாக்கி காணாம போச்சுங்கிறது போய், அதற்கு முன்னாடியே காணாம போயிருக்குது. ஆனா துப்பாக்கி காணோன்னு அந்த மேட்டர் நீங்க கொண்டு வந்தா அந்த குரங்கு மேட்டர் வெளியில தெரிஞ்சிருமேன்னு சொல்லி அந்த உண்மையை நீங்க மறைச்சிருக்கீங்க, கரெக்டானு உயரதிகாரி விசாரிக்கிறார். இந்த பக்கம் மருமகளோ தீயில அரகரையா எரிஞ்சு கிடந்த அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு டப்பால போட்டு எடுத்துட்டு வரா. அந்த பக்கம் நம்ம நிழல் ரவி ஹீரோவுக்கு போனை போடுறார். ஹீரோ கிட்ட பேசுறார். அப்படி போன் போடும்போது நிழல் ரவியோட பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டிருக்குது. என்னடா இவங்க பேசுறத வச்சு தான் தெரிய வருது, ஆக்சுவலி நம்ம நிழல் ரவி ஒரு டாக்டர், ஒரு மனநல மருத்துவர். டாக்டர் ஸ்ட்ரெயிட்டா வந்து பார்த்து பேச விரும்பினா அப்பா ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லி ஒரு டாக்டருக்கு ராணுவ வீரர் மாதிரி வேஷம் போட்டு ஒரு போட்டோ எடுத்து அங்கெல்லாம் ஒட்டி வச்சு ரெடி பண்ணி இருக்காங்க. அவர் டாக்டர், ஆனா ராணுவ வீரர் மாதிரி வந்து மாசத்துக்கு ஒரு தடவை விசாரிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அப்பப்ப அவருக்கு ஒரு பிளாக் வரும், நினைவுகள்ல ஒரு தடை வரும். அந்த மாதிரி ஒரு பிளாக் ஏற்பட்டா பேனிக் ஆயிரும் அவங்க அப்பன். அது போலீஸ் பார்வையில தப்பா தெரியும், இந்த மேட்டரை சொல்லித்தானுங்கிறாப்ல நிழல் ரவி சொல்றார். சரி நான் யோசிக்கிறேங்கிறான் புள்ள. மருமகளோ தீயில அரகுறையா எரிஞ்சு போன குப்பைகளை ஒண்ணு சேர்த்து ஏதாவது மேட்டர் கிடைக்குமான்னு முயற்சி பண்றாங்க. அப்பாவை எவ்வளவு மணி நேரமா விசாரிப்பீங்க வைப்பீங்கன்னு புள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம வேண்டப்பட்ட போலீஸ் தான் இவனை சமாதானப்படுத்துறாரு. எங்க அப்பாவுக்கு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், அரகுறையா சொல்றாரு போல. உங்கள மாதிரி என்ன மாதிரி எங்க அப்பா ஒரு நார்மலான ஆளே இல்ல, அவர்கிட்ட விசாரணை பேர்ல என்ன பண்றாங்களோன்னு பதறாரு பையன். ஏதோ ஒரு குப்பையில மார்ச் 19/3/2021 எழுதிருக்கு. காணாம போன அந்த குழந்தையோட மிஸ்ஸிங்க பத்தி கண்டிப்பா ஃபைன் பண்ணணும்னு எழுதியிருக்குது. அந்த வாட்ச்மேன் சொல்றத நம்புன்னு எழுதியிருக்குது. துப்பாக்கின்னு ஏதோ எழுதியிருக்குது. 6 தோட்டாக்கள் மீதி இருக்கிறது, 2 தோட்டா மிஸ்ஸிங்னு வேற எழுதியிருக்குது. இப்ப இவ மாமனாட ரூமுக்குள்ள நுழையிறா. இந்த பக்கம் விசாரணையின் போது அவருக்கு அந்த பிளாக் வந்துருச்சுங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம கால் கட்டவரலால அப்படியே மிதிக்கிறாரு, பேனிக் ஆகுறாரு. இவரோட குடும்பத்தை சேர்ந்த ஆட்களோட பேசணும், வர சொல்லுங்கிறாரு உயரதிகாரி. அவர் உட்கார்ந்துருக்கிற இந்த நிலைமை, உட்கார்ந்துருக்கிற இடத்திலேயே மறந்து போய் அவர் உச்சா போயிடுறாரு. அதையெல்லாம் பார்த்த உயரதிகாரிக்கே ஒரு சங்கடமா போயிடுது. இந்த பக்கம் மருமக டிராயரை திறந்தா ஏகப்பட்ட நோட்டு புக்கு குட்டி குட்டியா வச்சிருந்தாருல, அந்த ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சாவி கிடக்குது. அந்த சாவியில ஏதோ எழுதப்பட்டும் இருக்குது. அந்த சாவிய பூட்டுல போட்டு திறந்தா நிறைய மேப்பு, நிறைய குட்டி குட்டி ஃபைல்ஸ் இருக்குங்க. இன்னொரு டிராயர்ல ஒவ்வொருத்தரோட பேர் போட்டு அவர் வச்சிருக்கிற அந்த குட்டி குட்டி நோட்டெல்லாம் இருக்குது. அடுத்து வேற ஒரு சாவி கிடைக்கும், அதை எடுத்து இன்னொரு கபோர்ட ஓபன் பண்றா அவ. ஒரு உயரதிகாரி அப்பதான் வண்டியை வச்சுட்டு உள்ள போறார். பின்னாடியே நம்ம டாக்டர் நிழல் ரவி அவரும் வந்து இறங்குறார். உயரதிகாரி கிட்ட இவங்க அப்பாவோட கண்டிஷனை பத்தி எடுத்து சொல்றது நிழல் ரவி தான். ஒரு நண்பர் மாதிரி பேசி பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தும் போது அது அவர்களை அந்த ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்ண உதவியா இருக்கும். அதுக்காகத்தான் ஒரு பாலிய நண்பர் மாதிரி நான் அவர்கிட்ட நடிச்சு பேசிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம டாக்டர் அவருக்கு கொடுக்கறது அவங்க அப்பாவுக்கு தெரியாது. டாக்டரும் சொல்லல. தெரிஞ்சா எந்த லெவலுக்கு கோஆபரேட் பண்ணுவாருன்னு தெரியாதுங்கிறாரு டாக்டர். நானே டாக்டருங்கிறத மறைச்சு ஏதோ ஒரு மிலிட்டரிக்காரன் மாதிரி அவர் கூட பேசிட்டு இருந்தேன் தெரியுமாங்கிறாரு நிழல் ரவி. டாக்டரை பார்க்கலாம்னு சொல்லும் போதெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாரு, அப்செட் ஆனாரு, ஒத்துக்கவே இல்ல. அதனாலதான் இந்த மாதிரி பிளான் பண்ணதா பையன் சொல்றான். ஒரு சாதாரண வாழ்க்கை மாதிரி வாழணுங்கிறதுக்காக அவர் நிறைய மெனக்கட்டு இருக்காரு, நிறைய எழுதி ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்றாரு. ரொம்ப நேரம் இங்க அவரை பிடிச்சு உட்கார வச்சோம்னா அவரோட அந்த ரொட்டீன் பிரேக் ஆயிடும். இது கூட பாருங்க, எங்க அப்பாவை ராணுவத்துல இருந்து இந்த ஞாபக பிரச்சனையை காரணம் காட்டி
காட்டி வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. வேணும்னா அந்த சர்டிபிகேட்டை பாருங்களேன்னு காட்டுறாரு நம்ம ஹீரோ. நீங்களா ப்ளீஸ் எங்க அப்பாவை விட்டுருங்க, இல்லனா கோர்ட்டு கிட்ட போய் இதையெல்லாம் காட்டி விசாரணைக்கு தகுதியானவர் அவர் இல்லைன்னு சொல்லி வெளியில எடுக்க வேண்டியது வரும்னு பையன் லைட்டா பொலைட்டா பேசி பார்க்கறான். தன்னோட இந்த பிரச்சனையை உலகம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைச்சவர் எங்க அப்பா, அவரோட பிரச்சனையும் உலகத்துக்கு தெரிய வந்துரும், இப்படி எல்லாத்தையும் எடுத்து சொல்றான். உடனே உயரதிகாரி விறுவிறுன்னு மேல ஏறி வரார். அவருக்கு மேல ஒருத்தர் மேல இருக்கிறார். என்ன ப்ராக்ரஸ்னு விசாரிக்கிறார். இந்த மேட்டரை இதுக்கு பிறகு தோணும்னா நமக்கு தான் பிரச்சனை. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னு எல்லா பேருக்கும் தலைவலிங்கிறாரு உயரதிகாரி. நீங்க இங்க SHOவா இருக்கும்போது தானே ஹீரோவோட அப்பாவோட அந்த துப்பாக்கி லைசன்ஸ் மேட்டர்ல நீங்க அதை ப்ரூவ் பண்ணி வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணது நீங்க தான். அவர் லைசன்ஸ் வச்சுக்கலான்னு சர்டிபிகேட் கொடுத்தது நீங்க தானே அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறாரு. எப்ப அது நடந்ததுன்னு கேட்டா 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லைசன்ஸ் நான் தான் அப்ரூவ் பண்ணேங்கிறாரு இவரு. அதுக்கு அந்த உயரதிகாரி சிரிக்கிறாப்ல. நீங்க யாரு நல்லா இருக்கிறாருன்னு சர்டிபிகேட் கொடுத்து லைசன்ஸ் கொடுத்தீங்களோ அவர் 16 வருஷத்துக்கு முன்னாடியே ராணுவத்துல இருந்து மென்டலா அவர் ஸ்டேபிள் இல்லைன்னு சொல்லி ராணுவம் அவரை வெளியில தூக்கி எறிஞ்சிருக்குது. அப்பேற்பட்ட ஒருத்தருக்கு நீங்க நல்லா இருக்கிறாருன்னு சர்டிபிகேட் கொடுத்து லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்க மாட்டுவீங்க. கோர்ட் கேள்வி கேட்டா உங்களால எந்த பதிலும் சொல்ல முடியாது. அப்புறம் அந்த குரங்கு கையில இருக்கிற துப்பாக்கி இவரோட துப்பாக்கி தான் சொன்னோம்னா அதை நோண்டும் போது இந்த மேட்டர்லாம் வெளியில வரும். வேணா பாருங்கன்னு ராணுவத்துல இருந்து அவரை வேலையை விட்டு தூக்குன டெர்மினல் லெட்டரை காட்டுறாங்க. உடனே அப்பாவை ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க. அதே மாதிரி அந்த மறதி பிரச்சனை வெளியில தெரியக்கூடாதுன்னு போலீஸ் நினைக்குது. இந்த பிரச்சனையை பத்தி வெளியிலேயே சொல்ல மாட்டோம்ட்டாங்களாம். ஏன்னா மறதி மேட்டர் வெளியில வந்தா எப்படா மறதி இருக்கிற ஒரு ஆளுக்கு லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னு கேள்வி வரும் இல்லையா, அதுக்காக. அதே சமயம் இங்க பார்த்தா ஏகப்பட்ட இடத்துல குட்டி குட்டியா நோட்ஸ் எழுதி மாமனாரு கண்ணா பின்னான்னு ஒட்டி வச்சிருக்காரு. வருஷத்தை போட்டு வருஷா வருஷம் அவர் ஒரு டைரி மாதிரி நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதுல வேற ஒரு பெரிய ஃபைல் ஒன்னு இருக்குது. அதுல தான் பேரன் காணாம போனான்னு சொன்ன அந்த கிளிப் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒட்டி வச்சிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அப்பாவை கூட்டிக்கிட்டு பையன் இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அங்க பீரோல ஃபைல்களுக்கு கீழே ரகசியமா ஏதோ ஒரு இடம் இருக்கிறத மருமக கவனிக்கிறா. அதை ஓபன் பண்ணா உள்ள அந்த துப்பாக்கி இருக்குதுங்க. துப்பாக்கி காணாம போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காரு பெரியவர். ஆனா துப்பாக்கி அங்க சேஃபா உள்ளதா இருக்குது. அதுக்குள்ள இங்க வீட்டுக்கு அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டாரு புள்ள. ரொம்ப தூரத்துல இதையெல்லாம் நம்ம நிழல் ரவி பாத்துட்டு இருக்கிறார். காருக்குள்ள இருந்து ரூமுக்கு வந்தா என் ரூமுக்குள்ள யாரோ வந்திருக்காங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடறாரு. ஆனா எல்லாத்தையும் முடிஞ்ச வரை மருமக கரெக்டா தான் அடுக்கி வச்சிருக்கா. ஆனாலும் கண்டுபிடிச்சிடறாரு. ரூமுக்குள்ள வந்தது யாருன்னு பெரிய பிரச்சனை பண்றாரு. நீ தான் உள்ள வந்திருக்கிறேன்னு மருமகளை பார்த்து சத்தம் போடுறாரு. வெளியில போன்னு விரட்டுறாரு. இவனும் போங்கிறான். கார்பெண்டரை உடனே வர சொல்லணுங்கிறாரு பெரியவர். இவரோட ரூம் கதவு தான் சரியா பூட்ட முடியாம கதவை எப்பவுமே திறந்து வைக்கிறாப்ல ஆயிப்போச்சு. கார்பெண்டர் வந்து சரி பண்ணாருன்னா கதவை பூட்டி வச்சுட்டு இவர் வெளியில போலாம் வரலாம் இல்லையா, அதுக்காக தான் கார்பெண்டரை கூப்பிடுறாரு அப்பா. அப்பா நீங்க படுங்கன்னு ஒரு வழியா புள்ள படுக்க வச்சுட்டு இந்த பக்கம் வரதுக்குள்ள நம்ம நிழல் ரவி மருமக கிட்ட பேசிட்டு இருக்காரு டாக்டர். இங்க மருமக ஒரு கேள்வி கேட்கிறா. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா அழகா நோட்டெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. ஆனா எழுதி வச்ச அந்த குறிப்புகளை ஏன் அவரே அழிக்க நினைக்கிறாருன்னு இந்த அம்மா கரெக்டா ஒரு கேள்வி கேட்கிறா. மேபி பேட் மெமரிஸா இருக்கலாம், இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டான்னு அவர் முடிவு பண்ணி எரிச்சிருக்கலாங்கிறாரு டாக்டர். நமக்கு பிடிக்காத வாட்ஸ்அப் மெசேஜை நாம டெலிட் பண்ற மாதிரிங்கிறாரு. அவருக்கு என்னென்ன ஞாபகம் இருக்குது என்னென்ன மறந்துட்டாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியுங்கிறாரு டாக்டர். வெளியில இருக்கிற ஒரு ஆளால இதை கணிக்கவே முடியாதுங்கிறாரு. தான் ரூமுக்கு வந்ததுமே ஹஸ்பண்ட் கிட்ட இதோ இந்த நோட்டை பாருங்க, 2 தோட்டா மிஸ்ஸிங்னு அப்பா எழுதி வச்சிருக்காரு. அந்த வாட்ச்மேன் கிட்ட திரும்ப திரும்ப அப்பா கேட்ட கேள்வியும் அந்த குரங்க எத்தனை தடவை பேரன் சுட்டாங்கிறது தான். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் தான் போக கூடாதுன்னு சொல்லியும் எங்க அப்பா ரூமுக்கு ஏன் போனேன்னு புருஷங்காரன் பொண்டாட்டியே திட்டுறான். அது மட்டும் இல்லாம இவ புலன் விசாரணை பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு கோவப்படுறான். எங்க அப்பாவை குற்றவாளி ஆக்கணும்ன்றதுக்காகத்தானே இதெல்லாம் பண்ற, பேசாம எங்க அப்பாவை போஸ்ட்மார்டமே பண்ணிடுன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. இதுல கேட்டு காண்டானவ கண்டுபிடிச்ச துப்பாக்கியை கொண்டு வந்து நீட்டுறா. இதோ 3 வருஷமா நீங்க தேடிட்டு இருக்கிற துப்பாக்கி ஒரு நாள் உள்ள போனதுலயே உங்க அப்பா ரூம்ல கண்டுபிடிச்சிட்டதா துப்பாக்கி எடுத்து நீட்டுறா. குரங்கு கையில இருந்த துப்பாக்கி தன்னோட துப்பாக்கின்னு பொய் சொல்லி இருக்கிறாரு உங்க அப்பா. போலீஸ்காரங்களை நம்ப வச்சிருக்காரு துப்பாக்கி காணாம போச்சுன்னு. ஆனா துப்பாக்கியை ரொம்ப சேஃபா உள்ள வச்சிருக்கிறது உங்க அப்பா தான். எதுக்கு இவ்வளவு நாடகத்தை ஆடுறாரு உங்க அப்பான்னு கேக்குறா இவ. இவனுக்கு என்ன சொல்லணும்னு ஒன்னும் புரியல. உன் பிள்ளைக்கு என்னாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பண்றதா எடுத்து சொல்றா. நான் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆல, ஆனாலும் இந்த வீட்டுல நம்மளோட இருக்க வேண்டியது உங்க புள்ள, அவனை நினைச்சு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுதுன்னு ஹீரோயின் எடுத்து சொல்றா. அப்புறம் தான் பயபுள்ள சாரி கேக்குறான். உட்கார்ந்த இடத்துலயே அப்பா உச்சா போன அந்த மேட்டரை சொல்லி அப்பாவோட நிலைமையை பார்த்து டென்ஷன் ஆயிட்டதா சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அவரோட புள்ளையா நீங்க இல்லாம காணாம போன சச்சுவோட அப்பாவா இருந்து யோசிச்சு பாருங்கன்னு அட்வைஸ் பண்றா. இப்போ உங்க அப்பாவா தெரிஞ்ச விஷயத்த கூட தெரியல மறந்துட்டேன்னு சொல்லலாம், அதை நாம நம்பித்தான் ஆகணும். அவர் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அவரை விசாரணையும் பண்ண முடியாது. அவரோட தோட்டாக்கல்ல 2 தோட்டா கம்மியா இருக்குது. அந்த கேள்வி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் துப்பாக்கியே காணோம்னு உங்க அப்பா நாடகம் ஆடுறாருங்கிறா இவ. இந்த மேட்டர் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா இது சம்பந்தப்பட்ட அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எரிக்க பார்த்திருக்காரு உங்க அப்பா. இதுக்கும் காணாம போன சச்சுவுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோன்னு பயமா இருக்குங்கிறா. உனக்கு இருக்கிற அதே சந்தேகம் எங்க அப்பாவுக்கு இருக்குது. அதை பத்தியும் தான் எங்க அப்பா விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதா பையன் ஒரு போடு போடுறான். ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கணும் யார கேட்கணும்னு புரியாம தான் அவர் குழம்பிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் பேரனை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அவன் படிச்ச ஸ்கூலு அவன் போன இடம் அங்கெல்லாம் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரா அவர். இல்லனா அவர் சர்வீஸ்ல இருக்கும்போது பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு யாராவது பேரனை ஏதாவது செஞ்சிருப்பாங்களோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கோணத்திலையும் அப்பா விசாரிக்க ஆரம்பிச்சாராம். இன்னும் சொல்ல போனா பேரனோட சாவுக்கு ஒருவேளை தான் காரணமா இருப்போம்னு கூட அந்த பெரியவருக்கு சந்தேகம் இருக்குதான் தன் அப்பாவுக்கு. அந்த கோணத்திலையும் அவர் விசாரிக்கிறாருன்னு
பண்றாரு புள்ள. ஏதாவது தப்பு பண்ணிருப்போமோ, இல்ல செஞ்ச தப்ப நம்ம மறந்துட்டோமோன்னு கூட யோசிக்கிறாரா. அந்த கோணத்துல அவரு விசாரிச்சு எழுதி வச்ச அதை ஏன் அவர் இருக்கிறார் தெரியுமா? அதையெல்லாம் நம்ம கிட்ட இருந்து மறைக்கணுங்கிறதுக்காக இல்ல, அவர் அதெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக. அப்படி மறந்தாதான் ஒவ்வொரு முறையும் புதிய புதிய கோணத்துல அவரு அது சம்பந்தமா விசாரணை பண்ண முடியும். மறுபடியும் விசாரணையை ஆரம்பிப்பார். என்னைக்காவது ஒரு நாள் தான் பேரனுக்கு என்னாச்சுங்கிறத கண்டுபிடிக்க மாட்டமான அவர் போராடிக்கிட்டு இருக்கிறார். இப்பதான் மருமகளுக்கு ஏதோ புரியுது. இங்க வச்சு மருமக வேற ஒரு புதிர் போடுறா. ஒரு கால் அவர் தேடிக்கிட்டு இருக்கிற விடைய அப்பா முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா அப்படின்னு கேக்குறா. உங்க புள்ள எத்தனாம் தேதி காணாம போனான்னு கேக்குறாங்க. உங்க முத பொண்டாட்டியும் நீங்களும் ஹாஸ்பிட்டல் போனப்ப தானே காணாம போனதா சொன்னீங்க. அன்னைக்கு உங்க புள்ள சச்சுவோட பிறந்த நாள். அது மார்ச் 19ஆம் தேதி. ஆனா போலீஸ் ரெக்கார்ட்லயும் நியூஸ்லயும் அவன் காணாம போனதா கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது 20 மார்ச் அன்னைக்கு தான், ஒரு நாளுக்கு அடுத்து. இப்படி அவ பேசிக்கிட்டு இருக்கும் போதே பிளாஷ்பேக்ல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. 19ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒய்ஃப் கூட அவன் வந்திருப்பான். அப்ப குழந்தை அங்கதான் இருக்குது. போனை கொடுத்து சார்ஜ் போட்டு வையின்னு போனை கொடுத்துட்டு இவர் கார்ல வெளியில வர்றாரு அப்பா, நம்ம ஹீரோ. நீங்க எதையாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா, எனக்கு சந்தேகமா இருக்குன்னு புருஷனை பார்த்தே கேக்குறா. இவன் அழுகுறான், கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். இப்பதான் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. கார் எடுத்துட்டு போன அந்த மனுஷன் திரும்ப வரார். வீட்டுக்கு வந்து புள்ளைய பொண்டாட்டிய கூப்பிடுறார். அப்படியே கூட்டிட்டு உள்ள வந்து பார்த்தா ரூமுக்குள்ள துப்பாக்கியால சுடப்பட்டு ஒரு பக்கம் புள்ள செத்து கிடக்குறா, இந்த பக்கம் பொண்டாட்டி பிரம்ம பிடிச்சாப்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே மிரண்டு போய் பாக்குறாரு நம்ம ஹீரோ. புள்ளைய பார்த்து கதறி கதறி அழுகுறாப்ல அப்பா. நம்ம ஹீரோ என்ன நடந்துச்சுன்னா அவனுக்கு தெரியாது, அழுதுகிட்டே இருக்கிறான். பொண்டாட்டி கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறான். என்னாச்சுன்னு பொண்டாட்டி சொல்றா. துப்பாக்கியை கையில வச்சிருந்தானா புள்ள. எவ்வளவு கேட்டாலும் துப்பாக்கியை கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருந்தானா. அவன் கையில இருந்த அந்த கண்ணை எப்படியாவது புடுங்கலாமேன்னு ஒய்ஃப் முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனாலும் துப்பாக்கியை கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப அடம்பிடிச்சிருக்கான் பையன். அதை அப்படி புடுங்க முயற்சி பண்ணும்போது எனக்கு தெரியாமையே கண்ணை அமுக்கிட்டேன் போல, என் புள்ள போய் சேர்ந்துட்டான்னு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கிறா அம்மா. என் புள்ள வேணும்னு அழுதுகிட்டே இருந்திருக்கிறா. அதன் பிறகுதான் அப்பா அங்க வந்திருக்கிறார். சமயக்கட்டு பக்கம் போய் பால் போட பாக்குறார். அப்பான்னு பையன் கூப்பிட, மறுபடியும் டாக்டரை பாக்கணும்னு தயவு செய்து என்கிட்ட சொல்லாத, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கிறேங்கிறாரு அப்பா. ஆனா அடுப்புல வச்ச பால் பொங்கி ஒலிகிட்டு இருக்குது. அதை மறந்து போய்கிட்டு இருக்கிறாரு அப்பா. அதுக்குள்ள பார்த்தா நிறைய மாத்திரைகள் எடுத்து பொண்டாட்டி போட்டுக்கிட்டா போல தெரியுது. மாத்திரையை சாப்பிட்டு உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறா. பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக கார்ல வேகமா கொண்டு போய் ஏத்துறான். புள்ள இங்க புணமா கிடக்குறா. அந்த ரூம் கதவை சாத்தி வெளிப்பக்கமா தாப்பா போட்டுட்டு குறைஞ்சபட்சம் இந்த உசுரையாவது காப்பாத்தலாமேன்னு தன் மனைவியை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல் நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. ஹாஸ்பிட்டல்ல ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து என்னாச்சுன்னு கேட்டா, பெயின் கில்லர் மாத்திரைய டாக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அத கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா போல ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னு புருஷன் சொல்றாப்ல. ஒரு மாத்திரை சாப்பிட வேண்டிய இடத்துல 2 மாத்திரை சாப்பிட்டா ஓவர் டோஸ். இப்படி 10-15 மாத்திரையை சாப்பிட்டா இத போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படிங்கிறாங்க டாக்டர் அம்மா. இது சூசைட் அட்டெம்ப்ட்னு ரொம்ப கிளியரா தெரியுதுங்கிறாங்க டாக்டர் அம்மா. என்ன பெயின் கில்லர் உங்க ஒய்ஃப் சாப்பிட்டாங்க? கேன்சர் இருக்குது, கீமோதெரபி போய்கிட்டு இருக்கா. எந்த ஹாஸ்பிட்டல்ல பண்றாங்கன்னு அந்த அம்மா விசாரிக்கிறாங்க. விஎம்சி ஹாஸ்பிட்டல்னு சொல்றாரு இவரு. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க கீமோங்கிறது எவ்வளவு கொடுமையானதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஒருவேளை அந்த வலி தாங்க முடியாம வேதனை தாங்க முடியாம தான் மொத்தமா போய் சேர்ந்துடலான்னு போட்டுக்கிட்டாங்களோன்னு டாக்டர் நினைச்சுக்கிட்டாங்க. உங்க ஒய்ஃபோட மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும், அந்த கீமோதெரபி போய்கிட்டு இருக்கிற அந்த மேட்ரஸை எடுத்துட்டு வாங்கட்டாங்க டாக்டர் அம்மா. இவன் அது சம்பந்தமா அலைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் மச்சாங்கிட்ட இருந்து போன் வருது. முத பொண்டாட்டியோட தம்பி. அக்கா எங்க இருக்கா, கால் பண்ணா எடுக்கலையே அப்படின்னு மச்சான் பேச ஆரம்பிக்கிறான். நான் வெளியில இருக்கிறேன், டிரைவிங்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. வேகமா வீட்டுக்கு வந்து அடைச்சு வச்ச அந்த ரூமை திறந்து பார்த்தா உள்ள பையனோட பாடி இல்ல, ரத்த கரைகள் இல்ல, எல்லாத்தையும் தொடச்சு வச்சாப்ல கம்ப்ளீட்டா கிளீன் செய்யப்பட்டிருக்குது. ஏதோ பாத்திரம் உருட்டுற சத்தத்தை கேட்டுட்டு பையன் கிச்சன் பக்கம் வரான். நம்ம ஹீரோ வரான். பார்த்தா அப்பா ஹாயா டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். சாப்பிட்டு வாயை கொப்பளிச்சிட்டு இருக்கிறார். எங்கடா போயிட்ட, காலையில இருந்து ஆளை காணமே அப்படின்னு விசாரிக்கிறார். மணியனை கொஞ்சம் வர சொல்றியா, அந்த மாமரத்துக்கெல ரோட்டு பக்கமா சாஞ்சிருக்குது அப்படிங்கிறாரு அப்பா. பேசிட்டு அசால்ட்டா மேல போறார். இந்த இடத்துல ஞாபகம் மறதிங்கிறது ஒரு வரம்னு சொல்லலாம். அதனாலதான் அவர் வலி இல்லாம மேல ஏறி போறார். மறக்க முடியாம வலியோட நம்ம ஹீரோ அங்க நிக்கிறார். அடுத்த சில மாதங்களுக்கு பிறகு பார்த்தா அந்த கீமோதெரபினால முடியெல்லாம் கொட்டி போய் தான் பிள்ளையோட சாவை மறக்க முடியாம பொண்டாட்டிய ஒரு மாதிரி ஆயிட்டே இருக்கிறா. காட்டு பக்கம் பார்த்தா அப்பா எதையோ போட்டு எரிச்சிட்டு இருக்கிறார். அப்படி எரிச்சிட்டு இருக்கும்போதுதான் நம்ம பிள்ளையாண்டா வந்ததும் என்னாலதான் பேரனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு தோணிட்டே இருக்குது. ஒரு பொய் சொன்ன பிறகு அதை திருத்த முயற்சி பண்ண கூடாது. மார்ச் 19ஆம் தேதி நீயும் உன் பொண்டாட்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க. கீமோதெரபி நீங்க பண்ண அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும். என்னோட துப்பாக்கியில 2 தோட்டா கம்மியா இருக்குது. ஒரு தோட்டாவுக்கு என்னாச்சுங்கிறத அந்த குரங்கு மேட்டரை பத்தி வாட்ச்மேன் என்கிட்ட சொல்லிட்டான். அப்போ 2வது தோட்டா உங்க 2 பேர்ல இதை யார் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. அதை நான் கேட்க போறதும் இல்ல. கண்டிப்பா அது விபத்தா தான் இருக்கணும். விபத்தா இருந்தா கூட அத மர்டர் கேஸ் தான் போலீஸ் ரெக்கார்ட் பண்ணும். என் மருமகளுக்கு இன்னொரு அதிர்ச்சியை தாங்குற சக்தி இல்ல. உங்களை குற்றவாளிகளா பாக்குறதுக்கும் என்னால முடியாது. யாருக்கும் தெரியாத அந்த உண்மை எரிஞ்சு சாம்பலாகட்டும் அப்படின்னு எரிச்சிடுறாரு. எனக்கு இந்த வியாதி வந்து நினைச்சு நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி ஞாபகங்கள் எனக்கு வராம இருக்கிறது நல்லது. அந்த வகையில எனக்கு சந்தோஷம். உடனே பாசமா ஓடி போய் கட்டி பிடிச்சுப்பாரு புள்ள. ஆனா அந்த இடத்துல நான் கேட்க நினைச்ச கேள்வி சச்சுவோட பாடி எங்க, என் பிள்ளையோட பாடி எங்கிறது தான். ஆனா அதை
கேட்கிற லெவலுக்கு என்கிட்ட சக்தி இல்ல. அவரை கேட்டு காயப்படுத்தவும் விரும்பல. அதையும் தாண்டி கேள்வி கேட்டாலும் அது அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. ஒருவேளை அது அவர் மறந்து போயிருந்தா அதை திரும்ப ஞாபகப்படுத்துற மாதிரியும் ஆயிடும். அதனால அந்த உண்மையை, அந்த கேள்வியை கூட நான் கேட்கலன்னு எடுத்து சொல்லுவாரு. இதை எல்லாத்தையும் கேட்டதும் ரெண்டாவது பொண்டாட்டி அப்படியே அதிர்ந்து போய் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறா. ஆனாலும் பக்கபலமா தான் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறா. ஒவ்வொரு முறையும் அவர் விசாரணை பண்ணுவார். ஒவ்வொரு முறையும் விசாரணையோட முடிவுல அவருக்கு உண்மை தெரிய வரும். அந்த உண்மையை யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்ச அந்த உண்மைகளை அவரே அளிக்கிறார். சோ குத்தம் நடந்தது ஒரே ஒரு இடத்துல தான். அதுவும் ஒரு விபத்தா, ஒரு ஆக்சிடென்டா நடந்தது ஒரே ஒரு இடத்துல தான். ஆனா அத இதுவரை 100 தடவை விசாரணை பண்ணி 100 முறையும் கண்டுபிடிச்சு 100 முறையும் அது ஒரு கால் நடந்திருந்தா ஒரு விபத்தா தான் நடந்திருக்கும். தான் பிள்ளைய மருமகளை காட்டி கொடுக்க விரும்பாம அந்த ஆதாரங்களை மறுபடியும் அளிக்கிறது அவர் தான். இது ஒரு தொடர்கதையா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் பிள்ளையோட உருவ ஒத்துமை இருக்கிற ஏதாவது ஒரு சடலம் கிடைச்சா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஹைதராபாத் போனாப்ல. இப்ப மும்பைக்கோ டெல்லிக்கோ இந்த குடும்பம் போய்கிட்டு இருக்குது. பாடி கிடைக்காதுன்னு தெரிஞ்சும், வேற யாரோ ஒரு பையனோட பாடின்னு தெரிஞ்சும் இருந்தாலும் அதை பாக்குறதுக்காக அப்ப புருஷன் மட்டும் போய்கிட்டு இருந்தா, இப்போ பொண்டாட்டியும் சேர்ந்து போய்கிட்டு இருக்கா. இது வெளியில இருக்கிற ஆட்களுக்காக இவங்க நடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த பக்கம் விசாரணைக்காக அவரும் தொடர்ந்து அந்த டெம்பரரி வாட்ச்மேனை பாக்குறதுக்காக காட்டு பக்கம் வந்துகிட்டே தான் இருக்கிறார். இது முற்றுப்புள்ளி இல்லாம தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். சூப்பர்ல. இப்படியும் யோசிக்க முடியுமாங்கிற ரேஞ்சுக்கு எடுத்திருக்காங்கல்ல. கடைசி வரை கணிக்க முடியாமே இருந்ததில்ல. அப்பப்பப்பப்பா, சரியான படம், வெறித்தனமான படம்னு சொல்லலாம். மலையாள இண்டஸ்ட்ரியில இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. வேற லெவல். வாழ்த்துக்கள். அப்புறம் இங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு கால் அந்த பையனோட பாடி ஒரு இடத்துல புதைக்கப்பட்டு இருந்தா அந்த பாடி எங்க புதைக்கப்பட்டு இருக்கலாம்? யாராவது கணிச்சா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க அவர் புதைச்சு வச்சிருக்கலாம் அப்படிங்கறத பாப்போம். யாரு கரெக்டா கெஸ் பண்றாங்கன்னு பாப்போம்.